அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஜெய்பீம், நமோ புத்தாய. இந்த அருமையான ஏற்பாடுகளை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் நமது திரிரத்ன பௌத்த மகாசங்கத்தில் உள்ள அனைத்து மித்திரர்கள், சவுத் இந்திய புத்திஸ்ட் கவுன்சிலில் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இவர்கள் அனைவருக்கும் நான் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அருமையான நண்பராக இருக்கக்கூடிய, எனக்கு ஒரு சிறந்த கல்யாண மித்திரராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தம்மச்சாரி நாககேத்து அவர்கள், இங்கே நான் அவர்களை அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வகையில் நான் பெருமையும் கொள்கின்றேன். ஏனென்றால் தம்மச்சாரி நாககேத்து அவர்கள் பேண்டமிக் காலத்தில் அவர்கள் நமக்காக பல்வகையான பயிற்சிகளை காணொளி மூலமாக நடத்துவதற்கு உற்சாகப்படுத்தினார். அதே தம்மச்சாரி நாககேத்து அவர்கள் நமக்கு முதல் பயிற்சியாக சென்ற ஆண்டு இண்டிவிஜுவல் குரூப் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி என்ற தலைப்பில் நமக்கு அருமையாக ஒரு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தது மட்டுமல்ல, மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் நம்மிடம் உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். வினோத் பாபு, can you please translate in Malayalam? Vinod Babu. Vinod, who is the translator in Malayalam today? Vinod Babu or Nagaratna? Vinod Babu. Vinod, please unmute your mobile. Actually, Vinod is not a host. That's why he can't unmute directly. Can the host unmute Vinod Babu, please, quickly? Okay, thank you. Your name only. Done. Thank you very much. Same time. Okay. ഗൗതം പ്രൊഫസർ ദമ്മചാരി നാഗകേതുവിനെ കുറിച്ചാണ് ഇപ്പോൾ സംസാരിക്കുന്നത്. നമ്മുടെ ഈ കൊറോണ കാലഘട്ടത്തിൽ, അതിൻ്റെ ഒരു ആരംഭ കാലഘട്ടങ്ങളിൽ നമുക്ക് ധമ്മത്തെ കുറിച്ച് പഠിക്കുവാൻ വേണ്ടിയുള്ള, അത് മനസ്സിലാക്കാൻ വേണ്ടിയുള്ള അവസരം ഒരുക്കിയിരുന്നു. ഇൻഡിവിജ്വൽ ഗ്രൂപ്പ് ആൻഡ് സ്പിരിച്വൽ കമ്മ്യൂണിറ്റി എന്ന വിഷയത്തെ ആസ്പദമാക്കിയുള്ള പഠനങ്ങൾ ആദ്യകാലങ്ങളിൽ തുടങ്ങിയിരുന്നു. ஓகே சார், ப்ளீஸ் கண்டினியூ. முதல் நாள் நிகழ்ச்சியாக ஏறத்தாழ 30 நிமிடம் சென்றடைந்தது. அது ஆகியனால் நாம் இந்த அறிமுகத்தையே சுருக்கமாக கூற விரும்புகிறேன். ஓகே, கண்டினியூ. நமது தம்மச்சாரி நாகேத்து அவர்கள் திரிரத்ன பௌத்த மகாசங்கத்தில் 1992 மார்ச் மாதம் 19ஆம் தேதி 19th March 1992 அப்போது அவருடைய தம்மச்சாரி தீட்சை வழங்கப்பட்டது. தம்மச்சாரி நாகேத்து சார் 1992 மார்ச் மாசമാണ് അദ്ദേഹത്തിന്റെ தம்மச்சாரி தீட்ச நடந்தது. ஆக 30 ஆண்டுகளாக அவர்கள் தனது தம்ம யாத்திரையை தொடர்ச்சியாக எல்லா இடத்திலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு சென்று, வெறும் மகாராஷ்டிரா மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களும் சென்று அவர்கள் தொடர்ச்சியாக தம்ம போதனைகளை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். കഴിഞ്ഞ 30 വർഷമായിട്ട് മഹാരാഷ്ട്രയിൽ മാത്രമല്ല, ഇന്ത്യയുടെ എല്ലാ ഭാഗങ്ങളിലുമുള്ള ധമ്മ കേന്ദ്രങ്ങളിൽ ധമ്മ പ്രഭാഷണങ്ങളും ധമ്മ பிரபோதனங்களும் செய்து வருகிறாங்க. அவர்கள் தம்ம உரையாற்றல் வழங்குவதில் எல்லாம் ஹிந்தி மொழியில் இருந்தாலும்
நமக்கு, அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேரள மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அதில் பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக മുയற்சி ചെയ്തു കൊണ്ടുവരികയാണ്. ഹിന്ദിയിലാണ് കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നെങ്കിൽ പോലും നമ്മുടെ സൗത്ത് ഇന്ത്യയിൽ തമിഴ്നാട്, കേരളം പോലെയുള്ള സ്ഥലങ്ങളിലുള്ള ദമ്മ വ്യക്തിത്വങ്ങൾക്കുള്ള എല്ലാവിധ പഠന രീതികളും ചെയ്തു വരികയാണ്. அவர்கள் வெறும் தம்ம உரையாற்றல் வெறும் வழங்குவது மட்டுமல்ல, அதை முழுமையாக பின்பற்றுபவராக இருக்கின்றார். കേരളം കേവലം ദമ്മ പ്രഭാഷണങ്ങളോ അതുപോലെ പ്രസംഗങ്ങളോ ചെയ്യുകയല്ല, ആ ദമ്മ ആചരണങ്ങളും അതുപോലെ തന്നെ അതിനെ പരിപൂർണമായിട്ട് മുമ്പോട്ട് കൊണ്ടുപോകാൻ വേണ്ടിയുള്ള യജ്ഞത്തിലാണ്. தம்மத்தை தனது வாழ்க்கையில் பின்பற்றுபவர் மட்டும் அல்ல, பின்பற்றும் போது வரக்கூடிய தடைகளை உடைத்து வெளியே வருவதற்கான உள்ள முயற்சிகளும் ஆழமாக செய்து கூடியவராக இருக்கிறார். കേവലം ദമ്മത്തെ മനസ്സിലാക്കുക, ആ വഴി സഞ്ചരിക്കുക എന്ന് മാത്രമല്ല, ആഴത്തിൽ ദമ്മം അന്വേഷിക്കുമ്പോൾ ആ ദമ്മം അന്വേഷിക്കുന്ന ഒരാൾക്കുണ്ടാകുന്ന തടസ്സങ്ങളെ എങ്ങനെ മറികടക്കാം എന്നുള്ള ആ വിധമുള്ള അന്വേഷണങ്ങൾ വരെ ആഴത്തിൽ സാറ് മനസ്സിലാക്കി മുന്നോട്ട് പോകുന്നുണ്ട്. அவர் ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர், நல்ல உரையாற்றல் வழங்கக்கூடிய അരുമയാണ് തത്വ ജ്ഞാനി എന്ന് കൂടെ അழைക്കപ്പെടலாம். അദ്ദേഹം നല്ല ചിന്തകനാണ്, എഴുത്തുകാരനാണ്, തത്വജ്ഞാനിയാണ്. കാര്യങ്ങളെ അതിസൂക്ഷ്മതയോടെ മനസ്സിലാക്കി അതിനെ മുന്നേറുന്ന ഒരാളാണ്. நமது திரிரத்ன பௌத்த மகாசங்கத்தில் நடத்தப்படுகிற முகாம்களில் முக்கிய பயிற்சியாளராக இருக்கின்றார். தலைமை பொறுப்பும் ஏற்றுக்கொண்டு பல நபர்களுக்கு, பல மித்திரர்களுக்கு நல்ல കല്യാണ മിത്രர்களാகவும் അവർ തോന്നിയിരിக்கிறார். ത്രിരത്ന ബൗദ്ധ മഹാസംഘം എന്ന സംഘത്തിന്റെ വളരെ വിലപ്പെട്ട, വളരെ അംഗമായിട്ടുള്ള ഒരാളാണ്. എല്ലാവരുടെയും കല്യാണ മിത്രയായിട്ട്, ദമ്മ സഹോദരനായിട്ട് എല്ലാവരുടെ ഒപ്പം മുന്നേറുന്ന ഒരാൾ കൂടിയാണ്. அவர்களுடைய உறவு, கல்யாண மித்ரா என்ற உறவு மிகவும் ஆழமானது. எல்லாரும் முன்னேற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அவர் காமித்த பல வழிகாட்டுதலில் പല മിത്രர்கள் ധമ്മചാരിയാക മാറിയിരിக்கிறார். അദ്ദേഹത്തിന്റെ ധമ്മ സുഹൃത്ത് എന്നുള്ള ആ ഒരു വ്യവഹാരം, ആ ഒരു സൗഹൃദം വളരെ ആഴത്തിലും ആത്മാർത്ഥയും നിറഞ്ഞതാണ്. പല ആളുകളെയും മുമ്പോട്ട് നയിക്കാനുള്ള പ്രചോദനം കൊണ്ടുവരികയും അവരെല്ലാവരും തന്നെ ധമ്മചാരി ആയിത്തീരുകയും ചെയ്യുന്ന ഒരു സാഹചര്യം ഉടലെടുത്തിട്ടുണ്ട്. அவர் புத்தயான என்ற ஒரு மராட்டி இதழில் அவர் கடந்த 25 ആണ്ടുകളാக പണിയാറ്റി കൊണ്ടിരിക്കുന്നത്. മറാത്തി ഭാഷയിലുള്ള ബുദ്ധയാനം എന്ന് പറയുന്ന ഒരു മാസികയുടെ പ്രധാന എഡിറ്റോറിയൽ ബോഡിയിൽ അദ്ദേഹം കഴിഞ്ഞ 22 വർഷമായിട്ട് പ്രവർത്തിച്ചു വരികയാണ്. அதே நேரத்தில் புத்தா ஃபெஸ்டிவல் என்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் நிகழ்ச்சி, அதை ஒவ்வொரு ஆண்டும் தீட்சபூமியில், நாக்பூரில் உள்ள தீட்சபூமியில் നടത്തുவதற்கு ഒരു മുഖ്യ ഉறுപ്പിனராக இருக்கின்றார். അതുപോലെ തന്നെ ബുദ്ധ ഫെസ്റ്റിവൽ എന്ന് പറയുന്ന എല്ലാ വർഷങ്ങളിലും ഉണ്ടാകുന്ന നാഗ്പൂരിലുള്ള ദക്ഷഭൂമിയിൽ നടക്കുന്ന ഒരു വലിയ ആഘോഷത്തിന്റെ നെടുംതൂണായി അദ്ദേഹം എല്ലാ വർഷവും അതിൽ ഇടപെടുന്നുണ്ട്. ஆக அவரை பற்றி நாம் கூறிக்கொண்டே போகலாம், அவ்வளவு இருக்கின்றது. இருந்தாலும் கடைசியாக இந்த பாண்டமிக் காலத்தில் 2020 ஒவ்வொரு மாதமும் கேரளாவில் இருக்கக்கூடிய மித்திரர்கள், தெலங்கானாவில் இருக்கக்கூடிய மித்திரர்கள், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மித்திரர்கள், இந்தியாவில் பல பகுதியில், பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மித்திரர்களோடு நல்ல உறவை வைத்துக் கொண்டு அவருடைய நல்லிணத்துக்காக தொடர்ச்சியாக அவர்கள் കല്യാണ മിത്രത്തെ വഴങ്ങി കൊണ്ടിരിക്കുകയാണ്. നമുക്ക് അദ്ദേഹത്തെ കുറിച്ച് എനിക്ക് പറയാനാണെങ്കിൽ ഇപ്പം ഇന്ന് മുഴുവൻ ചിലപ്പോൾ ഇരുന്ന് പറയേണ്ടി വരും. അത്രമാത്രം ഗുണങ്ങളുള്ള ഒരാളാണ്. പക്ഷെ അതല്ല, നമുക്ക് പ്രധാനമായി പറയാനുള്ള കാര്യങ്ങൾ 2020 മുതൽ തമിഴ്നാട്, കേരളം, തെലങ്കാന,
ആന്ധ്ര ഈ പ്രദേശങ്ങളടങ്ങുന്ന സൗത്ത് ഇന്ത്യയുടെ ഭാഗങ്ങളിൽ ധമ്മത്തിന്റെ പ്രവർത്തനം ആരംഭിക്കുകയും എല്ലാ ആളുകളോടും ധമ്മ സുഹൃത്ത് എന്നുള്ള രീതിയിൽ ആഴത്തിൽ സൗഹൃദം സ്ഥാപിച്ച് ധമ്മത്തിന്റെ ആശയങ്ങൾ എത്തിക്കാൻ വേണ്ടിയുള്ള പ്രവർത്തനം നടത്തി വരികയാണ്. இந்த நிகழ்ச்சியில் அவரை பேச்சாளராக அவரை அழைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் கேரளாவில் உள்ள மித்திரர்களும் தமிழ்நாட்டில் உள்ள மித்திரர்களும் நல்ல நிலைக்கு வர வேண்டும். இவர்கள் எல்லாம் திரிரத்ன பௌத்த மகாசங்கத்தில் மிகப்பெரிய ஒரு பயிற்சியாளராக திறமையுள்ள ஒரு பயிற்சியாளர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இவர்கள் எல்லாம் தம்மச்சாரியாக மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ദിനംതോറും പാടുകൊണ്ട് കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇന്ന് നടക്കുന്ന നമ്മുടെ ഈ ധമ്മപ്രഭാഷണ പരമ്പരയുടെ തുടക്കത്തിൽ ആൾ എന്ന രീതിയിൽ, ആദ്യത്തെ പ്രഭാഷകൻ എന്ന രീതിയിൽ നമ്മൾ അദ്ദേഹത്തെ ക്ഷണിക്കുന്നതിൽ തന്നെ വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യമുണ്ട്. തമിഴ്നാട്ടിലും കേരളത്തിലുമുള്ള എല്ലാ ധമ്മ സഹോദരങ്ങളെയും ധമ്മചാരിയാക്കുവാൻ വേണ്ടിയുള്ള കഷ്ടപ്പാടിൽ ഏറ്റവും മുൻപിൽ നിന്ന് പ്രവർത്തിക്കുന്ന ഒരാളാണ് ധമ്മചാരി നാഗകേതു. അദ്ദേഹത്തിന്റെ വിലപ്പെട്ട സമയങ്ങൾ എല്ലാ ധമ്മമിത്രങ്ങളും ധമ്മചാരി ആകണം എന്നതിന് വേണ്ടി അദ്ദേഹം അനുനിമിഷം ആലോചിക്കുകയും പ്രവർത്തിക്കുകയും ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. இறுதியாக எவ்வாறு புத்தர் சகல உலகத்துக்கே லோக ஜேஷ்ட என்று அவர்களை அழைக்கப்படுகிறாரோ அதே போல நமக்கு தம்மச்சாரி நாககேத்து அவர்கள் தென்னிந்தியாவுக்கு ஒரு ஜேஷ்டவாக இருக்கின்றார், ஒரு மூத்த அண்ணனாக நமக்கு இருக்கின்றார். ഈ ലോകത്തിന് തഥാഗത ഗൗതമ ബുദ്ധൻ എങ്ങനെയാണ് ഒരു ജ്യേഷ്ഠ സഹോദരൻ, അതുപോലെയാണ് സംഘത്തിൽ നമുക്ക് ധമ്മചാരി നാഗകേതു നമ്മുടെയൊക്കെ ഒരു ജ്യേഷ്ഠ സഹോദരനെ പോലെ നമ്മുടെ ഒപ്പം നിന്നുകൊണ്ട് നമുക്കെല്ലാം വേണ്ട പ്രചോദനം തന്നുകൊണ്ട് നമ്മളെ മുമ്പോട്ട് നയിക്കുകയാണ്. ஆக அவர்களை இந்த சபையில் இந்த நேரத்தில் அவருடைய போதனைகளை தங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். അദ്ദേഹത്തിനെ ഈ ഒരു വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കാനും ഇതുപോലെ അദ്ദേഹത്തിന് വേണ്ടി 2 വാക്കുകൾ പറയാനും എനിക്ക് അവസരം തന്നതിൽ ഞാൻ വളരെ സന്തോഷിക്കുന്നു. നിങ്ങളോടെല്ലാം ഞാൻ എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു. நன்றி கௌதம பிரபு. மிக அருமையான ஒரு அவர் பற்றிய எங்களுக்கு பல்வேறு செய்திகள் தெரிந்ததாலும் மீண்டும் மீண்டும் அறிமுகப்படுத்துவதில் மிக அருமையாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு நன்றி. இப்பொழுது I would like to invite our chief guest speaker of today event. Please, Nagetuji, please you take over the session. എല്ലാവരും വണക്കം, ജയ് ഭീം, നമോ ബുദ്ധായ. அனைவருக்கும் வணக்கம். എല്ലാവർക്കും വണക്കം, ജയ് ഭീം, നമോ ബുദ്ധായ. इस ऑनलाइन में आज के प्रवचन के लिए उपस्थित सभी धम्मचारी, धम्मचारिणी और सभी भाइयों और बहनों, ഈ പ്രഥമ നമ്മുടെ ധമ്മ പ്രഭാഷണ പരമ്പരയിൽ വന്നിട്ടുള്ള എല്ലാ ധമ്മചാരിണി ധമ്മ സുഹൃത്തുക്കൾക്കും, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தம்மச்சாரி தம்மச்சாரிணி நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். त्रिरत्न बौद्ध महासंघ तमिलनाडु और केरल तथा साउथ इंडियन बुद्धिस्ट काउंसिल की ओर से जो प्रवचन मालिका आज से शुरू हो रही है, उसमें आप सभी लोगों का हार्दिक स्वागत करता हूँ. त्रिरत्न बौद्ध महासंघ തമിഴ്നാട്, കേരള, അതുപോലെ തന്നെ സൗത്ത് ഇന്ത്യൻ ബുദ്ധിസ്റ്റ് കൗൺസിൽ കൂടെ ചേർന്നിട്ടുള്ള ഈ ധമ്മപ്രഭാഷണ പരമ്പരയിലേക്ക് നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. தென்னிந்திய பௌத்த சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் திரிரத்ன பௌத்த மகாசங்கத்தில் உள்ள கேரளா, தமிழ்நாடு இவர்கள் இணைத்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் நான் வருக என்று வரவேற்கின்றேன். आज से 26 तारीख तक, 26 मई तक लगातार अलग अलग प्रवचनों के माध्यम से हम यह बुद्ध पूर्णिमा जयंती महोत्सव मना रहे हैं. ഇന്നു മുതൽ 26 വരെ
വിവിധ ദിവസങ്ങളിൽ നടക്കുന്ന ധമ്മപ്രഭാഷണ പരമ്പരയുടെ ആരംഭം, ഈ ബുദ്ധ പൂർണിമയുടെ ആരംഭം ഇന്ന് കുറിക്കുകയാണ്. இன்றையிலிருந்து 26 வரை தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய இந்த 7 நாள் நிகழ்ச்சிகளில் ஒரு பிரபலமாக இந்த விழாவை புத்த ஜெயந்தி என்ற விழாவை நடத்துவதற்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். जैसे मणिमारन जी ने कहा कि आज अयुति दास इनका जन्मदिन है, वैसे ही आज और एक विशेष बात घटी है. നമ്മുടെ ധമ്മമിത്ര മണിമാരൻ ആദ്യം പറഞ്ഞതുപോലെ ഇന്ന് അയോധ്യദാസ് എന്ന് പറയുന്ന മഹാപണ്ഡിതന്റെ ജന്മദിനം കൂടിയാണ്. അതുപോലെ തന്നെ മറ്റൊരു വിശേഷ ദിവസം കൂടിയാണ് ഇന്ന്. தம்மமித்திரர் மணிமாறன் அவர்கள் கூறியது போல அயோத்திதாசருடைய முக்கியமான தினம் எனக்கு அயோத்திதாசருடைய பிறந்த நாளை பற்றி அவர் கூறினார். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. आज ही के दिन 70 वर्ष पूर्व यानी 20 मई 1951 में दिल्ली में आधुनिक भारत में प्रथम बार बुद्ध जयंती महोत्सव की शुरुआत हुई थी. അതുപോലെ തന്നെ നമുക്ക് സർ പ്ലീസ് ഇൻ ഇംഗ്ലീഷ് 70 years ഇന്നൊക്കെ 70 വർഷം മുമ്പ് ഡൽഹിയിൽ ആദ്യമായിട്ട് ബുദ്ധ ജയന്തി മഹോത്സവം നടന്നതും ഒരു വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യമാണ്. 70 ஆண்டுகளுக்கு முன் 1951 மே மாதம் 20ஆம் தேதி இந்த புத்த பூர்ணிமா என்ற இந்த நிகழ்ச்சியை தொடங்கப்பட்டது. परम पूज्य बोधिसत्व डॉक्टर बाबा साहब आम्बेडकर ने 1950 में बुद्ध जयंती मनाने की शुरुआत की थी. അതുപോലെ ഡോക്ടർ ബി ആർ അംബേദ്കർ 1950 ഡോക്ടർ ബി ആർ അംബേദ്കർ 1950 ബുദ്ധ പൂർണിമ ദിനം ആഘോഷിക്കാൻ വേണ്ടിയുള്ള കുറിക്കുകയുണ്ടായി. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1950 முதலாவது உருவாக்கினார். और जैसे मैंने कहा कि 1951 में उन्होंने पहली बार ये जो फेस्टिवल का 3 दिन का फेस्टिवल उन्होंने मनाया था. ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞല്ലോ 1951 ഡൽഹിയിൽ നടന്ന ആ ഒരു ബുദ്ധ പൂർണിമ മഹോത്സവം 3 ദിവസം നീണ്ടു നിൽക്കുന്നത്. ஆக ஏற்கனவே கூறியது போல் இந்த 1950க்கு பிறகு 51 அது பிரபலப்படுத்தி மிகவும் இந்தியாவில் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அவர் ஏற்பாடு செய்தார். तो आज हम उस बाबा साहब ने जो शुरू की हुई लीनिएज है, विरासत है, उसके साथ जुड़ रहे हैं. ഇന്ന് നമ്മൾ ഡോക്ടർ ബി ആർ അംബേദ്കർ തുടങ്ങി വെച്ച ആ ഒരു മഹത്വമുള്ള പ്രവൃത്തിയുടെ ബാക്കിയായിട്ട് നമ്മളിന്ന് നടത്തുകയാണ്. ஆக பாபா சாஹேப் அவர்கள் எதை ஆரம்பித்து வைத்தார்களோ அதை நாம் வேரோடு அதை நாம் பிடித்துக்கொண்டு நாம் எடுத்து செல்கின்றோம். और 1953 में पुनः एक बार बाबा साहब के प्रयासों से जो गवर्नमेंट हॉलिडे है वह इस भारत में घोषित किया गया. 1953 ഡോക്ടർ ബി ആർ അംബേദ്കറുടെ കഠിനമായ പ്രയത്നത്തിന്റെ ഭാഗമായിട്ട് ബുദ്ധ പൂർണിമ ഒരു ഗവൺമെന്റ് ഹോളിഡേ ആയിട്ട് പ്രഖ്യാപിക്കുകയായിരുന്നു. இதை உட்பிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1953 அரசாங்கம் மூலமாக இது ஒரு ஹாலிடே என்ற அடிப்படையில் அதை உறுதி செய்தார். और आज पूरी दुनिया में कई सारे देशों में लगभग 100-150 देशों में बुद्ध की जयंती बड़े उल्लास के साथ मनाई जाती है. ഇന്ന് ലോകത്തിൽ മുഴുവൻ ബുദ്ധ പൂർണിമ എന്ന് പറയുന്ന ആഘോഷം വളരെ ഗംഭീരമായി നടക്കുകയാണ്. അത് 100 മുകളിലുമുള്ള രാജ്യങ്ങളിൽ നടന്നു വരുന്നുണ്ട്. ஆக இந்த நிகழ்ச்சியை நூற்றுக்கணக்கான பௌத்த நாடுகள் இது வெறும் விடுமுறை மட்டுமல்ல கோலாகலமாக கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறார். और भारत के साथ साथ पूरे दुनिया में जहां जहां भी त्रिरत्न बौद्ध महासंघ के केंद्र है वहां बुद्ध जयंती मनाई जाती है. ഇന്ത്യയിൽ മാത്രമല്ല ലോകത്തെമ്പാടുമുള്ള ത്രിരത്ന ബൗദ്ധ മഹാസംഘിന്റെ കേന്ദ്രങ്ങളിൽ
ഇന്നു മുതൽ ബുദ്ധപൂർണിമ ദിനം വളരെ വലിയ ആഘോഷമായിട്ട് നടത്തി വരികയാണ്. திரிரத்ன பௌத்த மகாசங்கம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரிரத்ன பௌத்த மகாசங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மையங்களிலும் இந்த புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. आज के प्रवचन शुरुआत करने के पहले, आप आज के विषय पर जाने के पहले, मैं पिछले कुछ माह में कोरोना के कारण जिन्होंने जान गंवाई है उन्हें मैं याद करना चाहता हूं, उन्हें मैं श्रद्धांजलि अर्पित करना चाहता हूं. ഇന്നത്തെ ഈ പ്രഭാഷണം ഞാൻ തുടങ്ങുന്നതിന് മുമ്പായിട്ട് നമുക്കറിയാമല്ലോ, കഴിഞ്ഞ കാലങ്ങളിൽ കൊറോണയുടെ ഭാഗമായിട്ട് നമ്മളെ വിട്ടുപിരിഞ്ഞ നമ്മുടെ പ്രിയ സഹോദരി സഹോദരങ്ങൾക്ക് വേണ്ടിയുള്ള ശ്രദ്ധാഞ്ജലി ഞാൻ അർപ്പിക്കാൻ ആരംഭിക്കുകയാണ്. ஆக என்னுடைய தம்ம உரையாற்றலை தொடங்குவதற்கு முன் இந்த கொரோனா பேண்டமிக்கின் காரணமாக பல நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்றார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். गत कुछ महीनों में लगभग 15 धम्मचारी धम्मचारिणी, 15 ऑर्डर मेंबर्स धम्मचारी धम्मचारिणी, लगभग 40 धम्म मित्रास और कई सारे हमारे सहायक उनकी जान गई है. കഴിഞ്ഞ മാസങ്ങളിലായിട്ട് നമ്മൾക്ക് വലിയ നഷ്ടമാണ് ഉണ്ടായിരിക്കുന്നത്. ഏകദേശം 15ഓളം ധമ്മചാരിണികളും 40-ന് മുകളിൽ ധമ്മമിത്രകളും അതുപോലെ തന്നെ വളരെയധികം ധമ്മസഹായിക്കുകളും കൊറോണയുടെ മഹാമാരിയാൽ നമ്മൾ മരണത്തിലൂടെ വേർപെട്ടു. நமது திரிரத்ன பௌத்த மகாசங்கத்தில் உள்ள ஏறத்தாழ 15 தம்மச்சாரிணிகள் நம்மளை விட்டு பிரிந்து சென்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஏறத்தாழ 40 தம்மமித்திரர்கள், பேராளமான தம்மசாயக் அவர்களும் இந்த கரோனாவின் காரணத்தால் அவர்கள் மரணமடைந்தார்கள். दक्षिण भारत में भी कुछ लोगों का निधन हो सकता है. आज ही मुझे पता चला कि जो रविंद्र प्रसाद है उनके पिता का केरल में निधन हुआ. ദക്ഷിണ ഇന്ത്യയിലും സൗത്ത് ഇന്ത്യയിലും ഈ കൊറോണയുടെ മഹാമാരിയാൽ നമുക്ക് വലിയ നഷ്ടങ്ങൾ ഉണ്ടായിട്ടുണ്ട്. ഇന്ന് എനിക്ക് അറിയാൻ കഴിഞ്ഞു, കേരളത്തിലെ ധമ്മമിത്ര രവീന്ദ്ര പ്രസാദ് എന്ന് പറയുന്ന ആളുടെ അച്ഛൻ ഇതുപോലെ കൊറോണയാൽ മരണപ്പെടുക ഉണ്ടായി. ஆக தென்னிந்தியாவிலும் இவை போன்ற உள்ள சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதில் கேரளாவில் உள்ள நமது தம்மமித்திரர் ரவீந்திர பிரசாத் அவர்களின் தகப்பனார் அவர்கள் மறைந்து விட்டார்கள். तो इस कोरोना में जिन लोगों ने भी संघ में या त्रिरत्न बौद्ध महासंघ में या बाहर भी जिनकी जाने गई है, उनके प्रति, उनके परिवार के प्रति मैं सद्भावना श्रद्धांजलि व्यक्त करता हूँ. ഈ ആളുകൾ സംഘത്തിലുള്ളവരും നമ്മുടെ സംഘത്തോട് ചേർന്ന് നിന്നവരും ഒക്കെ ആയിട്ടുള്ള ആളുകൾ നമ്മളിൽ നിന്നും മരണത്തോടെ വേർപെട്ടിരിക്കുകയാണ്. ഈ ആളുകൾക്കും അവരുടെ കുടുംബാംഗങ്ങൾക്കും ഞാൻ എൻ്റെ ഹൃദയപൂർവ്വമായിട്ടുള്ള ശ്രദ്ധാഞ്ജലി വ്യക്തമാക്കുകയാണ്. ஆக இந்த நேரத்தில் நமது சங்கத்தில் உள்ள அனைத்த நல்ல உள்ளங்கள், நண்பர்கள், இவர்களை நான் மனதில் வைத்துக்கொண்டு யாரெல்லாம் நமக்கு நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நான் श्रद्धांजलि செய்ய விரும்புகிறேன். जैसे मैंने शुरुआत में कहा, आज से लेके तो 27 तारीख तक बुद्ध की जो अलग अलग विजय है, विक्ट्री है, इसके ऊपर हम प्रवचन सुनने वाले. ഞാൻ ആദ്യമേ പറഞ്ഞല്ലോ, ഇന്ന് മുതൽ വരുന്ന 26 ദിവസം വരെ തഥാഗത ഗൗതമ ബുദ്ധന്റെ വിജയം അടഞ്ഞ പല കാര്യങ്ങളെക്കുറിച്ചാണ് പല ദിവസങ്ങളിൽ ധമ്മപ്രഭാഷണം നടക്കുന്നത്. ஏற்கனவே கூறியது போல் இன்றையிலிருந்து 26 வரை நாம் பார்க்க போகிறது புத்தரின் அவருடைய வெற்றியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். बुद्ध ने अपने जीवन में कई सारे बातों पर विजय प्राप्त किया था. ബുദ്ധൻ തന്റെ ജീവിതത്തിൽ വളരെയധികം കാര്യങ്ങളിൽ ഇത്തരത്തിലുള്ള വിജയപ്രാപ്തി
എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട്. புத்தர் தனது வாழ்க்கையில் பல நிலங்களில் அவர்கள் வெற்றியை அடைந்திருக்கிறார். अरे हम अगर बौद्ध साहित्य पढ़ते हैं या फिर आप लोगों ने जय मंगल अष्टगाथा भी सुनी है, पढ़ी है, तो उसमें भी बताया गया है कि किस प्रकार से बुद्ध ने अलग अलग चीजों पर विजय प्राप्त किया था. നമ്മൾ ബൗദ്ധ സാഹിത്യം പഠിക്കുമ്പോഴും ജയമംഗള അഷ്ടഗാഥ പഠിക്കുമ്പോഴും നമുക്ക് കാണാൻ പറ്റും ബുദ്ധൻ വിവിധ മേഖലകളിൽ വിവിധ കാര്യങ്ങളിൽ വിജയപ്രാപ്തി கைவரிச்சதாயிட்டு. ஆக புத்தருடைய வரலாற்றை படித்தாலும் சரி அல்லது பிரபலமாக கூறப்படுகிற ஜெயமங்கல அட்டகாத்தாவை வாசித்தாலும் புத்தர் எதையெல்லாம் வெற்றி அடைந்தார் என்றதை நமக்கு புரிகின்றது. तो आज हम बुद्ध की पहला विजय है उसके बारे में बात करने वाले. ഇന്ന് നമ്മൾ ഗൗതമ ബുദ്ധന്റെ പ്രഥമ വിജയം എന്താണ് അതിനെക്കുറിച്ചാണ് സംസാരിക്കാൻ പോകുന്നത്. இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறது புத்தரின் முதல் வெற்றி. मैं समझ सकता हूं कि आज के कार्यक्रम में 2 ट्रांसलेशन 2 अनुवाद हो रहे हैं. ഞാൻ മനസ്സിലാക്കുന്നു ഇന്നത്തെ ഈ പ്രഭാഷണത്തിൽ 2 ഭാഷയിലുള്ള മൊഴിമാറ്റം നടക്കുകയാണ്. இன்றைய நிகழ்ச்சியில் 2 நபர்கள் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு வருகிறார்கள், 2 மொழியில் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு வருகிறார்கள். निश्चित ही मैं इस बात को महत्व देता हूं कि हमारे केरल के भाई और तमिलनाडु के भाई दोनों को मैं जो कह रहा हूं वो उन्हें समझे. ഞാൻ തീർച്ചയായും മനസ്സിലാക്കുന്നു കേരളത്തിലെ സഹോദരങ്ങൾക്കും തമിഴ്നാട്ടിലുള്ള സഹോദരങ്ങൾക്കും തീർച്ചയായും ഇത് മനസ്സിലാക്കാൻ കഴിയുമെന്ന്. ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் கேரளாவில் இருக்கக்கூடியவர்களும் நான் வழங்கக்கூடிய இந்த போதனையை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். लेकिन इसके लिए बहुत समय जाता है, डबल समय जाता है. പക്ഷേ ഇതിനു വേണ്ടി ഇരട്ടി സമയമാണ് നഷ്ടപ്പെടുന്നത്. ஆனால் இதில் அதிக நேரம் நமக்கு தேவைப்படுகிறது. तो इसलिए मैं जो कहना चाहता हूं शायद वो मैं पूरा नहीं कह पाऊंगा. ഞാൻ എന്താണ് പറയാൻ ഉദ്ദേശിക്കുന്നത്, പക്ഷേ ഇത് പൂർണ്ണമായിട്ട് അവസാനിക്കണമെന്നില്ല. இரு மொழிகளும் ஒரே நேரத்தில் மொழிபெயர்ப்பு செய்யும் போது நான் முழுமையாக இந்த தத்துவத்தை கூறுவதற்கு சம்பவம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். और जो भाई हमारे उत्तर भारत से जुड़े हैं, जो साउथ इंडिया से नहीं, केरल तमिलनाडु से नहीं है, तो उन्हें सहनशीलता का भी पालन करना पड़ेगा. ആരൊക്കെയാണോ നോർത്ത് ഇന്ത്യയിൽ നിന്നും നമ്മുടെ ഈ പ്രഭാഷണത്തിൽ ചേർന്നിട്ടുള്ളത്, ദയവായിട്ട് അവര് കുറച്ച് സഹനശീലതയോടെ കൂടി ഇരിക്കണമെന്ന് ഞാൻ അപേക്ഷിക്കുന്നു. இதில் பங்கேற்கக்கூடிய நபர்கள் வெறும் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் அல்ல, கேரளாவில் சேர்ந்தவர்கள் இல்ல, வடநாட்டில் வட மாநிலத்தில் உள்ள நண்பர்களும் இருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்கள் பொறுமையோடு இதை கேட்க வேண்டும். तो मेरा प्रवचन थोड़ा लंबा हो सकता है, तो इसलिए मैं सबसे पहले क्षमा चाहता हूं सबसे. ഒരു പക്ഷേ എന്റെ പ്രഭാഷണം ശകലം നീണ്ടുപോകാൻ സാധ്യതയുണ്ട്. അതുകൊണ്ട് ഞാൻ തുടക്കത്തിലെ നിങ്ങളോട് ക്ഷമ ചോദിക്കുകയാണ്. ஆக எனது தம்ம உரையாற்றல் நீளமானதாகவும் இருக்கும். அதற்காக தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். तो आज हम बुद्ध का पहला विजय है, जिसे हम बुद्ध का गृह त्याग, प्रबज्जा या महाभिनिष्क्रमण कहते हैं, इसके बारे में कुछ जानकारी देखेंगे. നമുക്ക് ആദ്യമായിട്ട് തഥാഗത ഗൗതമ ബുദ്ധന്റെ പ്രഥമ വിജയത്തെ നമുക്ക് നോക്കാം. അത് ഗൃഹത്യാഗം, പ്രബജ്ജ, ഈ രീതിയിൽ നമുക്ക് നോക്കാം. महाभिनिष्क्रमण. மகாபிநிஷ்கிரமம். ஆக பாலியில் இதை மகாநிஷ்கிரமன் என்று கூறுவார்கள். அதாவது வீடை விட்டு தன் இடத்தை விட்டு விலகி செல்வது. अरे हम लोग बुद्ध की शिक्षा से, उनके धम्म से सदा बहुत कुछ सीखते हैं.
നമ്മൾ തഥാഗത ഗൗതമ ബുദ്ധന്റെ ശിക്ഷയിൽ നിന്നും അദ്ദേഹത്തിന്റെ പ്രവചനത്തിൽ നിന്നും വളരെയധികം കാര്യങ്ങൾ പഠിച്ചിട്ടുണ്ട്. தத்தாகத் புத்தர் அவர்களை பத்தி படிக்கும் போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது, புரிதல் ஏற்படுகிறது. लेकिन हम बुद्ध के जीवन से भी बहुत कुछ बातें सीख सकते हैं. എന്നാൽ നമ്മൾ തഥാഗത ഗൗതമ ബുദ്ധന്റെ ജീവിതത്തിൽ നിന്നും കുറേയേറെ കാര്യങ്ങൾ പഠിക്കുവാൻ വേണ്ടിയുണ്ട്. புத்தருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். बुद्ध का जीवन जिसे हम बुद्धचर्या कहेंगे, यह भी एक प्रकार की शिक्षा है. ബുദ്ധന്റെ ജീവിതം നമ്മുടെ ബുദ്ധചര്യ എന്ന് പറയുന്നത് അതും ഒരു തരത്തിലുള്ള പഠന പദ്ധതിയാണ്. ஆக புத்தருடைய வாழ்க்கையை பற்றி புத்தச்சரிய என்ற அந்த நூலில் கூறப்படுகிறது. आज हम उससे एक हिस्सा देखने का प्रयास करेंगे. ഇന്ന് നമ്മൾ അതിൽ ഒരു കാര്യം നോക്കാൻ വേണ്ടി നമുക്ക് പ്രയത്നിക്കാം. இன்று அதில் வெறும் ஒரு பாகத்தை இதை பார்க்க போகிறோம். जो टेक्निकल टीम है उनसे मैं रिक्वेस्ट करना चाहता हूं कि मेरा ही चेहरा स्क्रीन पर दिख रहा है, कि जो मेरे 2 ट्रांसलेटर है वो भी दिखेंगे तो अच्छा होगा. நமது காணொளியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நமது வெப் ஹோஸ்ட் ஜூம் ஹோஸ்ட் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம். நாகேத் அவர்களோடு சேர்த்து வினோத் பாபு அவர்களும் கௌதம் பிரபு அவர்களும் ஸ்கிரீன்ல வருவதற்கு முயற்சி செய்யவும். तो बुद्ध के जीवन से, जैसे मैंने कहा कि बुद्ध के जीवन से भी हम बहुत सारे बातें सीख सकते हैं. तो 5 प्रमुख बातें हैं उनके जीवन की. നമ്മൾ നേരത്തെ പറഞ്ഞു ബുദ്ധന്റെ ജീവിതത്തിൽ നമുക്ക് പല കാര്യങ്ങൾ പഠിക്കാനുണ്ട്. അതിൽ 5 പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങൾ ആണ് നമുക്ക് ഇവിടെ പറയാനുള്ളത്. புத்தரோட வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது 5 முக்கியமான நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அதை நாம் பார்க்க வேண்டும். तो बुद्ध के जीवन की 5 प्रमुख बातें फिर कौन सी है? ബുദ്ധന്റെ ജീവിതത്തിലെ 5 പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങൾ അപ്പോൾ ഏതൊക്കെയാണ്? ஆக அந்த 5 முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன? तो सबसे पहले है कि सिद्धार्थ का जन्म जो लुम्बिनी में हुआ था. ഒന്നാമത്തെ സിദ്ധാർത്ഥന്റെ ജനനം ലുംബിനിയിൽ നടന്നു. முதலாவது நிகழ்ச்சி என்ன என்றால் சித்தார்த்தரின் பிறப்பு லூம்பினியில் நடந்தது. दूसरा उनके जीवन की प्रमुख बात है वह सिद्धार्थ की प्रबज्जा या गृहत्याग. രണ്ടാമത് സിദ്ധാർത്ഥന്റെ ഗൃഹത്യാഗം. இரண்டாவது வரக்கூடியது சித்தார்த்த அவர்களின் பிரபஞ்சம் அல்லது வீடற்ற நிலை. तीसरी प्रमुख बात है उनके जीवन की, वह है उनकी संबोधि प्राप्त करना. മൂന്നാമത് അദ്ദേഹത്തിന്റെ ജീവിതത്തിലെ പ്രധാനപ്പെട്ടതാണ് അദ്ദേഹം സമ്പൂർത്തി പ്രാപ്തിയായി എന്നുള്ളത്. மூன்றாவது வரக்கூடியது சித்தார்த்த அவர்கள் சம்போதி என்ற நிலையை அடைந்தது. चौथी बात है कि संबोधि प्राप्ति के पश्चात सारनाथ में उनका प्रथम धम्म चक्र प्रवर्तन करना. നാലാമത്തത് സമ്പോധി പ്രാപ്തിയായതിനു ശേഷം സാരനാഥിൽ അദ്ദേഹത്തിന്റെ ആദ്യത്തെ ധമ്മ പ്രഭാഷണം. ஆக நான்காவது வரக்கூடியது புத்தர் போதி நிலையை அடைந்த பிறகு சாரநாத்துக்கு சென்று அந்த போதனையை வழங்கினார். और 5वीं और अंतिम बात है कि कुशीनगर में पूर्णिमा के दिन महापरिनिर्वाण उनका होना. അഞ്ചാമതുള്ളത് കുശിനഗറിൽ പൂർണിമ ദിനത്തിൽ അദ്ദേഹത്തിന്റെ മഹാപരിനിർവാണം നടന്നത്. ஐந்தாவது வரக்கூடிய சம்பவம் அவர் குஷி நகரத்தில் அவருடைய மகா பரிநிபானம் பூர்ணிமா என்று நடந்தது. तो इसमें से जो 5 बातें हैं उसमें से जो 3 बातें हैं वह सिद्धार्थ का जन्म, उनकी संबोधि प्राप्ति और महापरिनिर्वाण, यह तीनों बातें वैशाख पूर्णिमा के दिन हुई थी.
ഇതില് 3 സംബോധി പ്രാപ്തിയായി അദ്ദേഹത്തിന്റെ ധമ്മപ്രഭാഷണം, അതുപോലെ തന്നെ കുശി നഗറിലെ പരിനിർവ്വാണം, ഇത് വൈശാഖ പൂർണിമ നടന്നതാണ്. ஆக அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 முக்கியமான சம்பவங்கள், ஒன்றாவது அவரது பிறந்த நாள், இரண்டாவது அவர் சம்போதி நிலை அறிவொளி நிலையை அடைந்த நாள், மூன்றாவது அவர் மகாபரிநிபானம் பெற்ற நாள். இந்த 3 நாளும் ஒரே நாளில் வைசாக்க பூர்ணிமா என்ற தினத்தில் நடந்தது. तो वैशाख पूर्णिमा को त्रिविध पावन पूर्णिमा कहते हैं और 3 बातें उस दिन घटित हुई थी. വൈശാഖ പൂർണിമനെ നമുക്ക് ത്രിവിധ പൂർണിമ എന്ന് നമുക്ക് പറയാം. കാരണം അദ്ദേഹത്തിന്റെ ജനനവും സംബോധി പ്രാപ്തിയും മരണവും ഈ വൈശാഖ പൂർണിമ തന്നെയാണ് നടന്നത്. അതുകൊണ്ട് ஆக இந்த 3 சம்பவங்கள் நடந்ததனால் இந்த வைசாக்க பூர்ணிமாவை திரிவித பாவன பூர்ணிமா என்று கூறப்படுகிறது. और दूसरी जो बाकी जो बची हुई है, यानी सिद्धार्थ का गृह त्याग और धम्म चक्र प्रवर्तन, वह 2 चीजें आषाढ़ पूर्णिमा के दिन घटित हुई थी. ബാക്കി 2 സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഗ്രഹത്യാഗവും അദ്ദേഹത്തിന്റെ ആദ്യത്തെ ധമ്മപ്രഭാഷണവും ആഷാഢ പൂർണിമയാണ് നടന്നത്. ஆக மற்ற இந்த 2 சம்பவங்கள், அதாவது அவர் வீடற்ற வீடை விட்டு வெளியே வந்த அந்த நாள் மற்றும் இந்த आषाढ़ पूर्णिमा, இது ஆஷாட பூர்ணிமா என்ற அந்த பௌர்ணமியில் நடந்தது. जो पूर्णिमा 2 महीने के पश्चात अभी आएगी. അത് 2 മാസത്തിന് ശേഷം വരാൻ പോകുന്നു. ஆக இது 2 மாதம் பிறகு இந்த பூர்ணிமா நடைபெறுகிறது. तो आज के प्रवचन में जो बुद्ध के जीवन की जो 5 बातें हैं, उसमें से एक बात के ऊपर मैं बोलने का प्रयास करूंगा. ഇന്നത്തെ പ്രഭാഷണത്തില് ബുദ്ധന്റെ 5 കാര്യങ്ങൾ ഞാൻ നിങ്ങളോട് പറയുകയുണ്ടായി. അതിന്റെ ഒരു കാര്യത്തെക്കുറിച്ച് നമുക്ക് സംസാരിക്കാം. ஆக இந்த 5 சம்பவங்களில் நான் இப்போது வெறும் ஒரு சம்பவத்தை பற்றி நான் இப்போது கூற விரும்புகிறேன். तो जिसे सिद्धार्थ का गृह त्याग या प्रबज्जा कहते हैं या महाभिनिष्क्रमण कहते हैं, അതിലെ സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഗ്രഹത്യാഗം അല്ലെങ്കിൽ പ്രപഞ്ച അല്ലെങ്കിൽ നിഷ്ഠ എന്ന് അത് നമുക്ക് ഇപ്പോൾ നോക്കാം. மகாபீஷ்ணிமிக்ரன் महाभिनिष्क्रमण. ठीक है, छोड़ दीजिए. ஆக இந்த தினத்தை மகாபிநிஷ்கிரமன் என்று கூறப்படுகிறது. तो इसे महाभिनिष्क्रमण क्यों कहते हैं? ഇതിനെ മഹാഭിനിഷ്ക്രമൺ എന്തുകൊണ്ടാണ് പറയുന്നത്? இதை ஏன் மகாபிநிஷ்கிரமன் என்று கூறப்படுகிறது? तो हम सब जानते हैं कि बुद्ध यह एक सर्वश्रेष्ठ मानव थे. നമ്മളൊക്കെ അറിയാം ബുദ്ധൻ ഒരു സർവശ്രേഷ്ഠ മനുഷ്യനാണ്. நாம் அனைவருக்கும் தெரிந்தது புத்தர் ஒரு சிறந்த மாமனிதன் என்று அனைவருக்கும் தெரியும். हम त्रिरत्न वंदना में, बुद्ध वंदना में हम उन्हें अनुत्तरो कहते हैं. നമ്മള് ത്രിരത്ന വന്ദനയിൽ അതിലെ ബുദ്ധവന്ദനയിൽ നമ്മൾ അനുത്തരോ എന്ന ഒരു പാലി ശബ്ദം നമ്മൾ പഠിക്കുന്നുണ്ട്. நாம் திரிரத்ன வந்தனாவை வாசிக்கும் போது அனுத்தரோ என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். जिसका मतलब होता है कि उनके जैसा दूसरा कोई नहीं है, वे इस भूमि के सर्वोत्तम भूमिपुत्र है. അതിനർത്ഥം ഇദ്ദേഹത്തെ പോലെ മറ്റൊരാളില്ല, അദ്ദേഹം ഈ ഭൂമിയിലെ സർവ മനുഷ്യരിലും ശ്രേഷ്ഠനാണ്. அதற்கான உள்ள அர்த்தம் என்ன என்றால், இந்த உலகத்தில் இவரை போன்ற உள்ள ஒரு சிறந்த நிலைக்கு சென்றவர் யாரும் இல்லை. तो इसलिए वे सर्वश्रेष्ठ मानव थे, इसलिए उनके सभी गुणों को हम विशेष गुण के रूप में देखते हैं. അതുകൊണ്ട് ഈ സർവശ്രേഷ്ഠ മനുഷ്യരിലെ സർവശ്രേഷ്ഠനായ ഇദ്ദേഹത്തിന്റെ എല്ലാ ഗുണത്തെയും നമ്മൾ വളരെ വിശേഷമായിട്ടുള്ള ഗുണങ്ങളായിട്ടാണ് കാണുന്നത്. ஆக இந்த சிறந்த மனிதனின்
பல்வகையான உள்ள குணங்களை ஒவ்வொரு குணத்தையும் ஒரு சிறந்த குணமாக நாம் கருதுகிறோம். तो इसलिए उनके गुणों के आगे हम महा यह विशेषण लगाते हैं. അതുകൊണ്ട് തന്നെ അദ്ദേഹത്തിന്റെ എല്ലാ ഗുണത്തിന്റെ മുമ്പിലും നമ്മൾ മഹാ എന്ന വിശേഷണ വാക്ക് ചേർക്കുന്നുണ്ട്. ஆக அதனால்தான் அவருடைய ஒவ்வொரு குணத்துக்கும் முன் நாம் மகா என்ற அந்த வார்த்தையை இணைத்துக் கொள்கின்றோம். तो इसलिए हम उन्हें महाकारुणिक, उनकी महामैत्री, महावीर्य, महाप्रज्ञा, महापरिनिर्वाण ऐसा कहते हैं. അതുകൊണ്ട് തന്നെ നമ്മൾ അദ്ദേഹത്തെ മഹാകാരുണ്യ, മഹാമൈത്രി, മഹാപ്രജ്ഞ, മഹാകരുണ, മഹാപരിനിർവാൺ എന്നൊക്കെയുള്ള പദങ്ങൾ നമ്മൾ വിശേഷിപ്പിക്കുന്നു. ஆகையினால்தான் அவருடைய குணங்களை பற்றி பேசும்போது மகா கருணை உள்ளவர், மகா அன்பு உள்ளவர் அல்லது மகா பரிநிபானாவை அடைந்தவர் என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் மகா என்ற வார்த்தையை இணைத்துக் கொள்கிறோம். उसी प्रकार से उनकी जो प्रबज्जा है, उनका जो गृह त्याग है, उसे महाभिनिष्क्रमण कहते हैं. അതുകൊണ്ട് തന്നെ അദ്ദേഹത്തിന്റെ ഈ ഗൃഹത്യാഗം, പ്രപഞ്ച, അതിനെ നമ്മൾ മഹാഭിനിഷ്കം എന്ന് നമ്മൾ പറയുന്നു. ஆகையினால்தான் இந்த வார்த்தை கூறப்படுகிறது, மகா பீனிஷ்கிரமன் என்ற வார்த்தை கூறப்படுகிறது. அதாவது வீடை விட்டு வெளியே சென்ற அந்த நிலையை அவ்வாறு கூறப்படுகிறது. तो इसका मतलब क्या होता है कि महाभिनिष्क्रमण का मतलब क्या होता है? तो बड़ा त्याग, बड़ी प्रबज्जा, बड़ा गृह त्याग, इस प्रकार से हम उसे देख सकते हैं. ഈ മഹാഭിനിഷ്ക്രമൺ എന്ന വാക്കിനെ നമുക്ക് മഹാപ്രവജ്ജ അല്ലെങ്കിൽ മഹാഗ്രഹത്യാഗ് എന്നൊക്കെ നമുക്കിതിനെ விசேஷிப்பிക്കാം. ஆக இந்த மகாபினிஷ்கிரமன் இதைதான் மனதில் வைத்துக்கொண்டு அவர் அடைந்தது சாதாரண பிரபஞ்சம் அல்ல, மகா பிரபஞ்சம் அல்லது மகா வீடற்ற நிலை என்று கூறப்படுகிறது. एक बड़ी महायात्रा को निकलना, सत्य के लिए बाहर जाना, इस प्रकार से उसका अर्थ होता है. ഒരു വലിയ യാത്ര ആരംഭിക്കുന്നു, സത്യത്തിന് വേണ്ടി പുറത്തുള്ള അന്വേഷണത്തിന്റെ തുടക്കം എന്നൊക്കെ നമുക്കിതിനെ പറയാവുന്നതാണ്. அவர் ஒரு பெரிய ஒரு யாத்திரையை சென்றவர், ஒரு பெரிய ஒரு பயணத்தில் சென்றவர். அந்த பயணத்தில் உண்மையின் தேடுதலுக்காக சென்ற அந்த பாதை என்று, அந்த நிலை என்று கூறப்படுகிறது. तो सिद्धार्थ का जो गृह त्याग उन्होंने किया, यानी आषाढ़ पूर्णिमा के दिन, तो वह कुछ एक आकस्मिक यकायक घटने वाली घटना नहीं थी. അദ്ദേഹത്തിന്റെ ഒരു ഗൃഹത്യാഗം ഈ ആഷാഢ പൂർണിമ ദിനത്തിൽ ഉണ്ടായത് അത് വളരെ പെട്ടെന്ന് ഉണ്ടായ ഒരു തീരുമാനമോ കാര്യമോ அல்ல. ஆக வீடை விட்டு வெளியே வருவது என்று நாம் அது சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக அதை பார்ப்பதில்லை. शायद कई बार उनके मन में इसके बारे में विचार आया होगा. ഒരു പക്ഷേ അദ്ദേഹത്തിന്റെ മനസ്സിൽ പല പ്രാവശ്യം ഇതിനെക്കുറിച്ചുള്ള വിചാരങ്ങൾ വന്നു പോയിട്ടുണ്ടായിരിക്കും. ऐसा कहते हैं, புத்தர் எடுத்த அந்த முடிவு ஒரு உடனடியாக எடுத்த ஒரு முடிவாக இருக்காது. அவர் பல நேரத்தில் இதற்கான உள்ள சிந்தனையை மனதில் வைத்துக் கொண்டு எடுத்த முடிவாக கருதப்படுகிறது. ऐसा कहते हैं, सर्वप्रथम बातें मन में आती है, मन में हम निश्चित करते हैं और उसके बाद कृति करते हैं. സാധാരണ നമ്മൾ പറയാറുണ്ട്, ഏതൊരു കാര്യവും മനസ്സിലാണ് ഉടലെടുക്കുന്നത്, അവിടെയാണ് അത് പ്രവർത്തനം തുടങ്ങുന്നത്, അവിടെ നിന്നാണ് നമ്മൾ അതിന്റെ പ്രവർത്തനം ஆரம்பிக்கணும். ஆக உளவியல் இதை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் இவை போன்ற உள்ள முடிவை எடுப்பதற்கு இது பல நேரத்தில் மனதில் தோன்றுவதனால் ஏற்படுகிற ஒரு முடிவாக கருதப்படுகிறது. तो हम एक ही बात दो बार करते हैं, पहले मन में और बाद में कृति में. നമ്മൾ ഒരു കാര്യം രണ്ട് പ്രാവശ്യം ചെയ്യുന്നു, ഒന്ന് ആദ്യം നമ്മുടെ മനസ്സിൽ, രണ്ട് നമ്മുടെ പ്രവൃത്തി. ஆக நாம் இது இரு மனதோடு நாம் செயல்படுத்துகிறாக இருக்கின்றோம். ஒன்று
நம் மனதில் ஏற்படுகிற இந்த சிந்தனை அந்த சிந்தனை வழிபாடாக மாறுகிறது. आपने इस प्रवचन के बारे में सुना होगा, कुछ उसका एडवर्टाइजमेंट पढ़ा होगा, तब आपने डिसाइड किया कि मुझे ये प्रवचन में जाना है. നിങ്ങൾ ഒരു പക്ഷേ ഈ നടക്കുന്ന പ്രഭാഷണത്തിന്റെ പരസ്യം ചിലപ്പോൾ കണ്ടിട്ടുണ്ടായിരിക്കാം, അതിൽ എഴുതിയിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ നിങ്ങൾ വായിച്ചിട്ടുണ്ടായിരിക്കാം. അപ്പോൾ നിങ്ങളുടെ മനസ്സിൽ ചിലപ്പോൾ തോന്നിക്കാണും എനിക്ക് ഈ പ്രഭാഷണത്തിൽ പങ്കെടുക്കേണ്ടതുണ്ട്. ஆக இந்த நிகழ்ச்சியை பற்றி நமக்கு இந்த விளம்பரம் மூலமாக ஒரு கிடைத்த ஒரு தகவலாக நமக்கு கிடைக்கின்றது. அது நமக்கு கிடைத்த பிறகு அந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கிறோம். तो आपने एक दिन पहले, 2 दिन पहले, 4 दिन पहले निश्चय किया होगा कि इस प्रवचन से मुझे जुड़ना है. നമ്മൾ ഒരു ദിവസം മുമ്പോ 2 ദിവസം മുമ്പോ ഒരു പക്ഷെ 4 ദിവസം മുമ്പോ നമ്മൾ ചിലപ്പോൾ തീരുമാനിച്ചു കാണും എനിക്ക് ഈ പ്രഭാഷണ പരമ്പരയിൽ പങ്കെടുക്കേണ്ടതുണ്ട് എന്ന്. ஆக சென்றடைந்த 2-3 நாட்களுக்கு முன்னால நம்ம கட்டாயம் வந்துட்டு இதற்கான உள்ள முடிவு எடுத்திருப்போம். இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்திருப்போம். तो सबसे पहले आपने मन में निश्चय किया, मन में कृति की, और आज आपने दोबारा उस कृति को अभिव्यक्त किया, दूसरी कृति की. നിങ്ങൾ ഒരുപക്ഷെ നിങ്ങളുടെ മനസ്സിൽ നിങ്ങളത് നിശ്ചയിച്ചിട്ടുണ്ടാവും, നിങ്ങളുടെ മനസ്സിൽ നിങ്ങളത് പ്രവർത്തിച്ചിട്ടുണ്ടാവും. പക്ഷെ ഇന്ന് നിങ്ങൾ ആ പ്രവൃത്തിയിൽ എത്തിച്ചേർന്നിരിക്കുകയാണ്. ஆக இதுதான் இரண்டாக நான் பார்க்கிறேன். முதலாவது நாம் எடுத்த முடிவு, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எடுத்த ஒரு முடிவு. இரண்டாவது அதை நாம் இதில் கலந்து கொண்டு வெளிப்படுத்துவது, இது இரண்டாவதாக இருக்கின்றது. अगर हम चीनी बौद्ध साहित्य पढ़ते हैं, वियतनाम, थाईलैंड का बौद्ध साहित्य कहते हैं, तो वहां ऐसा बताया गया है. ഒരുപക്ഷെ നമ്മള് ചൈനയിലുള്ള ബൗദ്ധ സാഹിത്യം പഠിക്കുമ്പോൾ, ചിലപ്പോൾ വിയറ്റ്നാം തായ് സാഹിത്യം പഠിക്കുമ്പോൾ, ஆக சீனாவில் உள்ள பௌத்த வரலாற்றை படிக்கும் போதோ அல்ல தாய்லாந்தில் உள்ள வரலாற்றை படிக்கும் போதோ तो वहां बताया गया है कि सिद्धार्थ गौतम ने यशोधरा के साथ अपने जो मित्र थे उनके साथ कई बार गृह त्याग की बात की थी. ആ സാഹിത്യത്തിൽ നമുക്ക് പഠിക്കുമ്പോൾ പല പ്രാവശ്യം സിദ്ധാർത്ഥൻ യശോധരയോടും അദ്ദേഹത്തിന്റെ സുഹൃത്തുക്കളോടും ഗൃഹത്യാഗത്തെ കുറിച്ച് പല ആവർത്തി സംസാരിച്ചിട്ടുണ്ട് എന്ന് ഈ സാഹിത്യങ്ങൾ നമ്മൾക്ക് വെളിവാക്കി. அந்த வரலாற்றை எல்லாம் படிக்கும் போது சித்தார்த்த கௌதமர் அவர்கள் தனது துணைவியார் யசோதரா அவர்களுடையும் அவருடைய நண்பர்களுடையும் பல நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும், கிரகத்தியாகம் செய்ய வேண்டும், வீடற்ற நிலையை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். हमने शायद पढ़ा होगा, सुना होगा कि बचपन से ही सिद्धार्थ के मन में कई प्रश्न निर्माण होते थे. നമ്മൾ ചിലപ്പോൾ പഠിച്ചിട്ടുണ്ടാകാം, ചിലപ്പോൾ കേട്ടിട്ടുണ്ടായിരിക്കാം, ബാല്യകാലത്തിൽ വരെ സിദ്ധാർത്ഥന്റെ മനസ്സിൽ പല ചോദ്യങ്ങളും ഉണ്ടായിട്ടുണ്ട്, അദ്ദേഹം അത് അന്വേഷിച്ചിട്ടുണ്ട്. ஆக புத்தருடைய வரலாற்றை நாம் படிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் குறிப்பிடுகிறது. அதில் குறிப்பாக பல நேரத்தில் அவர்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கின்றது. दुख क्यों, मृत्यु क्यों, इसका मूल कारण क्या है, संघर्ष क्यों, ऐसे कई सवाल उनके मन में उठते थे. ദുഃഖം എന്താണ്, മൃത്യു എന്താണ്, ഇതിന്റെ അടിസ്ഥാന കാരണങ്ങൾ എന്താണ്, അല്ലെങ്കിൽ സംഘർഷം എന്താണ് എന്നൊക്കെ അദ്ദേഹം ആലോചിക്കുകയും ചിന്തിക്കുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. ஆக மரணம் சம்பந்தமான உள்ளது அல்லது துக்கம் தரக்கூடியதாக எதுவாக இருந்தாலும் அதை ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். जो इतिहास में 4 प्रसंग बताए जाते हैं, यानी रोगी दिखना, वृद्ध व्यक्ति दिखना, मृत व्यक्ति दिखना और सन्यासी दिखना. നമുക്ക് ബൗദ്ധ സാഹിത്യത്തിൽ ചിലപ്പോൾ കാണാൻ പറ്റും സിദ്ധാർത്ഥന്റെ 4 കാഴ്ചകൾ. ഒരു രോഗിയെ കണ്ടുമുട്ടുന്നു, ഒരു വൃദ്ധനെ കണ്ടുമുട്ടുന്നു, ഒരു മരണ ശയ്യയിൽ
ഒന്ന് കണ്ടുമുട്ടുന്നു, ഒരു സന്യാസിനെ കണ്ടുമുട്ടുന്നു. ഇങ്ങനെ 4 കാഴ്ചകൾ നമ്മൾ പഠിച്ചിട്ടുണ്ടാകും. ஆக நமது வரலாறில் பல நூல்களில் முக்கியமான 4 சம்பவங்களை பார்த்து புத்தர் முடிவெடுத்தார் என்ற பிரபலமான ஒரு கருத்து இருக்கின்றது. அதில் ஒரு நோயுள்ள மனிதனை பார்க்கும்போது, ஒரு மரணமடைந்த ஒரு உடலை பார்க்கும்போது, அல்ல ஒரு முதியோரை பார்க்கும்போது, அல்ல ஒரு சன்னியாசியாக ஒரு மனிதனை பார்க்க ஒரு சம்பவம் இருக்கின்றது. तो ये जो 4 चीजें हैं बुद्ध ने कई बार देखी होगी और उसके ऊपर कई बार चिंतन उन्होंने किया होगा. ഈ 4 കാര്യങ്ങൾ ബുദ്ധൻ പല പ്രാവശ്യം കണ്ടിട്ടുമുണ്ട്, ഇതിനെക്കുറിച്ച് ആഴത്തിൽ ആലോചിച്ചിട്ടുമുണ്ട്. ஆக இந்த 4 சம்பவங்களும் புத்தருக்கு பல நேரத்தில் இதற்கான உள்ள அவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது, அதை பார்த்திருக்கிறார்கள், அதை சம்பந்தமான உள்ள சிந்தனைகளும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. तो अगर हम डॉक्टर बाबा साहब अम्बेडकर ने लिखा हुआ बुद्ध और उनका धर्म या ग्रंथ पढ़ते हैं तो उन्होंने एक महत्वपूर्ण कारण सिद्धार्थ के गृह त्याग के बारे में बताया. നമ്മൾ ഒരുപക്ഷെ ഡോക്ടർ BR അംബേദ്കറിന്റെ ബുദ്ധനും ബുദ്ധധർമ്മവും എന്ന ആ മഹത്വപൂർണമായിട്ടുള്ള ഗ്രന്ഥം വായിക്കുമ്പോൾ നമുക്കതിൻ്റെ അകത്ത് കാണാൻ പറ്റും സിദ്ധാർത്ഥിന്റെ ഗൃഹത്യാഗത്തെ കുറിച്ചുള്ള മറ്റു ചില കാര്യങ്ങൾ. ஆக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவருடைய தம்மம் என்ற அந்த நூலை வாசித்து பார்க்கும்போது அவர்கள் இதற்கான உள்ள விளக்கத்தை அருமையாக வழங்கியிருக்கிறார். புத்தர் வீடை தியாகம் செய்து வெளியே சென்ற அந்த நிலையை பற்றி அவர்கள் ஆழமாக கூறியிருக்கிறார். तो जो घटना घटी है या जो बाबा साहब ने बताया है कि रोहिणी नदी के पानी के कारण शाक्य और कोलीय इनमें संघर्ष हुआ था. ചില ഘടനകൾ നമുക്ക് പറയാൻ പറ്റും. രോഹിണി നദിയുടെ നദീതല തർക്കത്തിൽ ഷാക്കിരും കുളിയ വംശങ്ങളും തമ്മിലുള്ള ആ തർക്കം നമുക്ക് അതിൽ കാണാൻ പറ്റും. ஆக அந்த நூலில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த நூலில் ரோஹிணி நதி பிரச்சனை சம்பந்தமான உள்ள விஷயங்களை கூறியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் நடந்த அந்த யுத்தத்தை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். हम जानते हैं कि शाक्य और कोलीय का जो प्रदेश है उसमें से बीच से वो रोहिणी नदी बहा करती थी. നമുക്ക് അറിയാൻ കഴിയും ഷാക്യ കോളിയ ഈ 2 പ്രദേശങ്ങളുടെ ഇടയിലൂടെയാണ് രോഹിണി നദി ഒഴുകിക്കൊണ്ടിരുന്നത്. ரோஹிணி என்ற ஒரு நதி சாக்கியர்களும் கோலியர்களும் இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் நடுவாக இருக்கக்கூடிய ஒரு நதியாக रोहिणी नदी இருந்தது. और हम जानते हैं कि सिद्धार्थ का जो गृह त्याग वो आषाढ़ पूर्णिमा के दिन हुआ था. അതെ, നമുക്ക് അറിയാം സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഈ ഗൃഹത്യാഗം ആഷാഢ പൂർണിമ ദിവസമാണ് നടന്നത്. ஆக நான் ஏற்கனவே கூறியது ஆஷாட பௌர்ணிமா என்ற தினத்தில் புத்தர் கிரக தியாகம் அதாவது வீட்டை தியாகம் செய்து வெளியே சென்றார். और आषाढ़ पूर्णिमा का समय भारत में वर्षा का ऋतु होता है, बारिश होती है. ആഷാഢ പൂർണിമ ദിവസം ഭാരതത്തില് മഴ തുടങ്ങുന്ന ഒരു കാലഘട്ടമാണ്. ஆக அந்த ஆஷாட பௌர்ணிமா நேரத்தில் மழையோர காலமாக இருக்கின்றது. और भारत में जो नदियां है उसको बहुत पानी रहता है और फसल भी तब निर्माण होती है. ഈ സമയത്ത് നദികളെല്ലാം നിറഞ്ഞു കവിഞ്ഞ് ഒഴുകുന്ന ഒരു സമയമാണ്, നിറയെ വെള്ളം സുലഭമാകുന്ന സമയമാണ്. ஆக அந்த நேரத்தில் நதிகள் முழுவதும் நீர் நிறைந்து ஓடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. तो इस रोहिणी नदी का पानी सबसे पहले कौन उपयोग करेगा, इसके कारण युद्ध करने का निश्चय हो जाता है. രോഹിണി നദിയിലെ ഈ ജലം
ആരാണ് ആദ്യം ഉപയോഗിക്കേണ്ടത് എന്നതിനെ കുറിച്ചുള്ള തർക്കം യുദ്ധം നടക്കുന്ന ഒരു സാഹചര്യത്തിലേക്ക് എത്തിച്ചേരുകയുണ്ടായി. நீர் அதிகரிக்கும் போது இந்த அந்த நதியில் ஓடக்கூடிய அந்த தண்ணீரை யார் அதிகமாக அதில் எடுத்துக்கொள்வார்கள் என்ற அந்த பிரச்சனை எழும்பியது. और सिद्धार्थ गौतम इस प्रस्ताव का, इस युद्ध का विरोध करते हैं. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ഈ വിഷയത്തിന്റെ ഭാഗമായിട്ടുണ്ടായ യുദ്ധം ചെയ്യണം എന്നുള്ള ആ തീരുമാനത്തിന് ശക്തമായിട്ട് എതിർക്കുകയുണ്ടായി. ஆக இந்த நதியின் காரணமாக வரக்கூடிய இந்த யுத்தத்தை புத்தர் புறக்கணித்தார். तो सेनापति कहते हैं, शाक्य सेनापति, की युद्ध करना तो क्षत्रियों का धर्म है, आपने युद्ध करना चाहिए. ശാക്യ സേനാപതി ഇതുപോലെ പറയുകയുണ്ടായി, യുദ്ധം ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ കർമ്മമാണ്, അതുകൊണ്ട് യുദ്ധം ചെയ്യുക തന്നെ ചെയ്യണം. ஆக சாக்கிய நாடை சேர்ந்த சேனாதிபதி அவர்கள், நீங்கள் சத்திரியராக இருக்கக்கூடியவராக இருக்கின்றீர்கள், ஆக சத்திரியாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். सिद्धार्थ कहते हैं कि जहां तक मैं समझता हूं कि बैर से बैर कभी शांत नहीं होता, वह अवेर से ही शांत होता है, यही धर्म है. ഞാൻ മനസ്സിലാക്കിയിടത്തോളം യുദ്ധത്തിൽ നിന്നും യുദ്ധം ഒരിക്കലും ശാന്തമാകില്ല എന്നുള്ളതാണ് ഞാൻ മനസ്സിലാക്കിയിരിക്കുന്നത്. ஆக ஒரு நல்லிணக்கத்தையோ அமைதியோ உருவாக்க வேண்டும், சமூகத்தில் உருவாக்க வேண்டும் என்றால் அது யுத்தம் மூலமாக உருவாக்க முடியாது என்று அவர்கள் கூறினார். तो सेनापति कहते हैं कि जो शाक्य कुल से, शाक्य संघ से 20-25 वर्ष के जो युवा होंगे, उन्होंने सैन्य में शामिल होकर युद्ध करना चाहिए. ഷാക്യ വംശത്തിന്റെ ഒരു പാരമ്പര്യം 20-25 വയസ്സിനിടയിലുള്ള ഷാക്യ യുവാക്കൾ யுத்தம் செய்யண்டவரான எல்லாம். ஆக சாக்கிய வம்சத்தை சேர்ந்த 20 வயதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஏற்பட்டது. तो सिद्धार्थ कहते हैं कि मैं सैन्य में शामिल नहीं होगा और मैं युद्ध में हिस्सा नहीं लूंगा. ഞാൻ സിദ്ധാർത്ഥൻ ഇങ്ങനെ പറയുകയുണ്ടായി, ഞാൻ സൈന്യത്തിന്റെ കൂടെ ചേരുകയുമില്ല, ഞാൻ യുദ്ധം ചെയ്യുകയുമില്ല. சித்தார்த்த கௌதமர் அவர்கள் இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், இதில் நான் பங்கேற்க மாட்டேன் என்று கூறினார். तो सेनापति कहते हैं कि अगर आप जब शाक्य कुल के सदस्य बने तो आपने कुछ शपथ ली थी और उसको आपने याद करना चाहिए. अगर वो आप नहीं करते तो आपको दंडित किया जाएगा. സേനാപതി ഇങ്ങനെ പറയുകയുണ്ടായി, ശാക്യ കുലത്തിൽ താങ്കൾ ചേരുന്ന സമയത്ത് ചില പ്രതിജ്ഞ നിങ്ങൾ എടുത്തിരുന്നു. ആ പ്രതിജ്ഞ പൂർത്തീകരിക്കാൻ വേണ്ടി നിങ്ങൾ ശ്രമിച്ചില്ലെങ്കിൽ അതിന്റെ ശിക്ഷ നിങ്ങൾ അനുഭവിക്കേണ്ടി വരും. சேனாதிபதி அவர் சாக்கிய நாட்டை சேர்ந்த சேனாதிபதி அவர்கள் சித்தார்த்த கௌதமரை பார்த்து, நீங்கள் இந்த சாக்கிய சங்கத்தில் சேரும் போது சில உறுதிமொழிகளை ஏற்றிருப்பீர்கள் என்று கூறினார்கள். அதை நீங்கள் பின்படுத்த என்றால் நீங்கள் அதற்கான உள்ள தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். तो सेनापति कहते हैं कि तीन बातें हैं, उसमें से कोई एक बात आपको चुननी पड़ेगी. സേനാപതി പറഞ്ഞു, 3 കാര്യങ്ങൾ പറയാം, അതിലേതെങ്കിലും ഒരെണ്ണം നിങ്ങൾക്ക് തിരഞ്ഞെടുക്കേണ്ടി വരും. ஆக அந்த சேனாதிபதி அவர்கள் 3 வகையான தண்டனைகள் வழங்கப்படுகிறது, நீங்கள் அதை புறக்கணித்தீர்களா, நீங்கள் 3 வகையான தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த 3 வகையான தண்டனையில் ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो सबसे पहली बात है कि आपको सेना में शामिल होकर युद्ध में हिस्सा लेना पड़ेगा. ഒന്നാമതുള്ളത് നിങ്ങൾ സഖ്യ സംഘത്തിന്റെ ഭാഗമാകുക, യുദ്ധത്തോടൊപ്പം നിൽക്കുക. Can you please repeat that? I didn't hear that properly. सेना में शामिल होकर आपको युद्ध में हिस्सा लेना पड़ेगा. ஆக முதலாவது வரக்கூடியது
நீங்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும், யுத்தத்தில் நீங்களும் போராட வேண்டும். या ऐसा अगर आप नहीं करते तो आपको फांसी पर लटका जा सकता है या देश से निकाला जा सकता है. അങ്ങനെ ചെയ്തിട്ടില്ലാത്ത വശം നിങ്ങൾക്ക് ഈ നാട്ടിൽ നിൽക്കാനോ പറ്റില്ല, ഈ ദേശത്തിൽ നിന്ന് പുറത്തു പോകേണ്ടി വരും. நீங்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அல்லது இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். या आप ऐसा भी नहीं करते तो फिर तीसरी बात है कि आप अपने परिवार के लोगों का सामाजिक बहिष्कार और उनकी खेती संपत्ति की जब्ती के लिए आपको तैयार रहना होगा. അങ്ങനെ ചെയ്തില്ലെങ്കിൽ നിങ്ങളെയും നിങ്ങളുടെ കുടുംബത്തെയും ഈ സമൂഹത്തിൽ നിന്നും ഒറ്റപ്പെടുത്തുകയും നിങ്ങളുടെ മുഴുവൻ സമ്പത്തും ജപ്തി ചെയ്യാനും ഉള്ള അധികാരം ഉണ്ട്. ஆக இந்த 2 நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து செல்வங்கள், சொத்தும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்று சேனாதிபதி கூறினார். तो सिद्धार्थ विचार करता है कि मेरे परिवार का बहिष्कार या उनकी संपत्ति लेना तो बहुत बुरी बात है और ना ही मैं युद्ध करना चाहता हूं. സിദ്ധാർത്ഥൻ ആലോചിക്കുകയുണ്ടായി, സമൂഹം എന്റെ കുടുംബത്തെ ഒറ്റപ്പെടുത്തുകയും ഞങ്ങളുടെ മുഴുവൻ സ്വത്തും ജപ്തി ചെയ്യുകയും ചെയ്തു കഴിഞ്ഞാൽ അത് വളരെ ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യമാണ്. சித்தார்த்த கௌதமர் அவர்கள் நான் யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு முடிவெடுத்தார். அதே நேரத்தில் அவர்களுடைய செல்வங்கள், அவருடைய சொத்து எல்லாம் சரணமடைவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. तो सिद्धार्थ गौतम सेनापति और पूरे शाक्य संघ से कहते हैं, സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ സേനാപതിയോടും ശാക്യ സംഘത്തിലെ മുഴുവൻ ആളുകളോടും ഇങ്ങനെ പറഞ്ഞു. ஆக சித்தார்த்த கௌதமர் அவர்கள் சேனாதிபதி மற்றும் சாக்கிய சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கு முன்னால் கூறினார். तो सिद्धार्थ कहते हैं, मैं परिवाजक बन सकता हूं और देश बाहर चला जा सकता हूं, यह भी एक प्रकार का देश निकाला ही है. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, ഞാൻ പരിവ്രാജകനായി ഈ ദേശത്തിന്റെ പുറത്ത് പോയിക്കൊള്ളാം, ആ ഒരു തീരുമാനം ഞാൻ കൈക്കൊള്ളുന്നു. சித்தார்த்த கௌதமர் அவர்கள் நான் பரிவரஜகா என்ற அந்த நிலையை ஏற்றுக்கொள்கின்றேன், நான் இந்த நாட்டை விட்டு செல்ல தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார். सिद्धार्थ कहते हैं कि मैं वचन देता हूं कि चाहे मुझे अनुमति मिले या न मिले, मैं तुरंत देश छोड़ के चला जाऊंगा. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, എനിക്ക് അനുമതി കിട്ടിയാലും ഇല്ലെങ്കിലും ഞാൻ ഈ ദേശം വിട്ട് വളരെ പെട്ടെന്ന് പുറത്ത് പോയിക്കൊള്ളാം. சித்தார்த்த கௌதமர் அவர்கள் எனக்கு அனுமதி கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி நான் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்வேன் என்ற ஒரு முடிவெடுத்தார். मैं आप सभी लोगों से विनती करना चाहूंगा कि आपने डॉक्टर बाबा साहब अंबेडकर द्वारा लिखित बुद्ध और उनका धर्म इस ग्रंथ में ये जो चैप्टर लिखा है आप उसको जरूर पढ़ें. ഞാൻ നിങ്ങളോട് അപേക്ഷിക്കുകയാണ്, ഡോക്ടർ BR അംബേദ്കർ രചിച്ച ബുദ്ധനും ബുദ്ധധർമ്മം എന്ന പുസ്തകത്തിൽ ഈ ഒരു അധ്യായം ഉണ്ട്. നിങ്ങൾ വളരെ പെട്ടെന്ന് ആ ഒരു പാഠഭാഗം വായിക്കണം. ஆக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவருடைய தம்மம் என்ற அந்த நூலை நீங்கள் வாசிக்க வேண்டும். அதில் குறிப்பாக இது சம்பந்தமான உள்ள அத்தியாயத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். डॉक्टर बाबा साहब अंबेडकर ने बहुत सुंदर इस किताब में वर्णन किया है. ഡോക്ടർ BR അംബേദ്കർ വളരെ മനോഹരമായിട്ട് ഈ ഒരു ഭാഗം വർണ്ണിച്ചെഴുതിയിട്ടുണ്ട്. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் மிகவும் அழகாக இதை வர்ணிச்சிருக்கிறார். तो यह जो बात गृह त्याग की या घर छोड़ने की बात राजमहल में पहुंचती है, उनके माता पिता तक पहुंचती है और वो बहुत दुखी हो जाते हैं. ഈ ഒരു സന്ദർഭം
വളരെ പെട്ടെന്ന് തന്നെ അവർ രാജകൊട്ടാരത്തിലെ അച്ഛനും അമ്മയ്ക്കും കേൾക്കുവാൻ വേണ്ടിയുള്ള காரணமாய் அவர் വളരെ விஷமிക്കുകയും செய்து. ஆக இந்த வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கான உள்ள முடிவு, இதை கேட்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு துக்கம் ஏற்பட்டது. तब सिद्धार्थ कहते हैं कि यह मुझे आकस्मिक निर्णय लेना पड़ा क्योंकि मैं आपका दुख नहीं देखना चाहता, आपके ऊपर लोग बहिष्कार करें, आपकी संपत्ति ले यह मैं नहीं चाहता. ഇത് ഞാൻ നിങ്ങൾക്ക് ദുഃഖമുണ്ടാക്കാൻ വേണ്ടി നിർമ്മിച്ച ഒരു കാര്യമല്ല. ഇങ്ങനെ ചെയ്തില്ലെങ്കിൽ ഈ നമ്മുടെ കുടുംബത്തെ പൊതുജനങ്ങൾ ബഹിഷ്കരിക്കുകയും നമ്മുടെ മുഴുവൻ സമ്പത്തും അവരെ ജപ്തി ചെയ്ത് കൊണ്ടുപോവുകയും ചെയ്യും. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇങ്ങനെ ഒരു തീരുമാനത്തിലേക്ക് വന്നത്. ஆக அவர்கள் தனது உறவினர்களை பார்த்து உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வர வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை, உங்களுக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் என்று கூறினார். जब हम सिद्धार्थ के गृह त्याग की बात करते हैं तो हमें बताया जाता है कि रात को जब यशोधरा और राहुल सो रहे थे तो बुद्ध ने गृह त्याग किया. നമ്മുടെ ബുദ്ധനെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ ഈ ഒരു കാര്യം നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത് സാധാരണ രാത്രിയില് യശോധരയും രാഹുലും ഉറങ്ങിക്കിടക്കുമ്പോൾ സിദ്ധാർത്ഥൻ അവരറിയാതെ അവിടെ നിന്ന് கடந்து കളഞ്ഞു എന്നാണ് നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത്. ஆக நாம் சித்தார்த்த கௌதமரின் வரலாறை நாம் வாசிக்கும் போது சித்தார்த்தர் இரவு நேரத்தில் தனது இல்லற வாழ்க்கையிலிருந்து வீடற்ற நிலையை அடைந்தார் என்ற அந்த சம்பவம், இரவு நேரத்தில் அவருடைய குழந்தையும் அவருடைய துணைவியாரும் படுத்துக் கொண்டிருக்கும் போது வீட்டை விட்டு வெளியே சென்றார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கின்றது. जैसे मैंने शुरुआत में कहा था कि गृह त्याग के बारे में सिद्धार्थ ने यशोधरा के साथ कई बार चर्चा की थी. തുടക്കത്തില് ഞാൻ പറഞ്ഞു, ഗൃഹത്യാഗത്തെ കുറിച്ച് സിദ്ധാർത്ഥനും യശോധരയും വളരെയധികം ചർച്ചകൾ ചെയ്തിട്ടുണ്ട്. പല പ്രാവശ്യം സിദ്ധാർത്ഥൻ ഈ കാര്യം யசோதையோடு പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஏற்கனவே கூறியது போல் சித்தார்த்த கௌதமர் பல நேரத்தில் பல இடத்தில் சித்தார்த்த கௌதமர் யசோதராவிடம் இது சம்பந்தமான உள்ள விமர்சனம் செய்திருக்கிறார். तो गृह त्याग के पहले यशोधरा सो नहीं रही थी, बल्कि उनके साथ सिद्धार्थ गौतम ने चर्चा की कि मैं गृह त्याग करना चाहता हूँ. ഈ ദിവസം യശോധര ഉറങ്ങിയിട്ടില്ല. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ யசோதரையோடு ഈ ഒരു കാര്യം ചർച്ച ചെയ്തിരുന്നു. ஆக இது சம்பந்தமான உள்ள வீடற்ற நிலை, இந்த வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும், இல்லற வாழ்க்கையை விட்டு நான் வெளியே செல்ல வேண்டும் என்ற அந்த மனநிலையை பல முறை யசோதராவிடம் கலந்துரையாற்றல் அவர் செய்திருக்கிறார். और बाबा साहब अम्बेडकर ने यह बात बुद्ध और उनके धर्म में लिखी है. ഡോക്ടർ ബി ആർ അംബേദ്കർ ധമ്മയിൽ ബുദ്ധനും ബുദ്ധധർമ്മം എന്ന ബുക്കിൽ ഈ കാര്യം വ്യക്തമായിട്ട് എഴുതിയിട്ടുണ്ട്. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இதை மிகவும் தெளிவாக அவர்கள் அந்த புத்தரும் அவருடைய எழுதிய அந்த புத்தரும் அவருடைய தம்மம் என்ற அந்த நூலில் குறிப்பிடுகிறார். तो सिद्धार्थ ने यशोधरा को बिना बताए रात को गृह त्याग नहीं किया. സിദ്ധാർത്ഥൻ യശോധരയോട് ചോദിക്കാതെ അല്ലെങ്കിൽ അനുവാദം വാങ്ങാതെ അല്ല രാത്രി വീട്ടിൽ നിന്നും പുറത്തു പോയത്. ஆக சித்தார்த்த கௌதமர் யசோதராவின் அனுமதி இல்லாமலேயோ அல்லது அவருடைய கலந்து பேசாமலேயோ இந்த முடிவை எடுக்கவில்லை. तो यह एक प्रकार से सिद्धार्थ गौतम के बारे में बुद्ध के बारे में यह गलत प्रचार और गलत विचार फैलाए गए. ഇത് സിദ്ധാർത്ഥ ഗൗതമിന്റെയും അല്ലെങ്കിൽ ബുദ്ധനെ കുറിച്ചുള്ള വളരെ തെറ്റായിട്ടുള്ള ഒരു പ്രചാരമാണ് ഈ ഒരു കാര്യത്തിൽ ഇവിടെ நடந்துட்டுள்ளது. ஆனால் நம் சமூகத்தில் தவறான தகவலை மக்களுக்கு பரிமாறுதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். हेलो, सिद्धार्थ के गृह त्याग को
यशोधरा का समर्थन था। സിദ്ധാർത്ഥന്റെ ഗ്രഹത്യാഗത്തിന് യശോധരയുടെ അറിവ് അല്ലെങ്കിൽ അതിന്റെ സഹായമുണ്ട്. ஆக சித்தார்த்த கௌதமர் எடுத்த முடிவில் யசோதரா அவர்களுடைய பங்கேற்பும் இருக்கின்றது. तो यशोधरा ने सिद्धार्थ को कहा कि मैं भी तुम्हारे साथ प्रवजित हो जाती। യശോധര സിദ്ധാർത്ഥനോട് പറഞ്ഞു, ഞാനും നിങ്ങളുടെ ഒപ്പം ഗൃഹത്യാഗം ചെയ്യാൻ വേണ്ടി തയ്യാറാണ്. யசோதாரா அவர்களும் புத்தரை சித்தார்த்த கௌதமரை பார்த்து நானும் உங்களுடைய சேர்ந்து பிரபஞ்சம் எடுத்துக்கொள்கின்றேன் என்று கூறினார். अगर मुझे राहुल का पालन पोषण ना करना पड़ता, अपने पुत्र तथा माता पिता की ख्याल न रखना पड़ता, तो मैं आपके साथ आती। ഒരുപക്ഷെ രാഹുലിനെ ശുശ്രൂഷിക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം എനിക്കില്ലായിരുന്നെങ്കിൽ, അതല്ലെങ്കിൽ നമ്മുടെ മാതാപിതാക്കളെ സംരക്ഷിക്കേണ്ട ഒരു ഉത്തരവാദിത്വം എനിക്കില്ലായിരുന്നെങ്കിൽ, ഞാനും അങ്ങയോടൊപ്പം ഈ ഗൃഹത്യാഗത്തിന് തയ്യാറായാൽ. ஆனால் யசோதரா அவர்கள் தனது குழந்தையின் காரணமாக அவங்களுடைய தகப்பனார் தாயார் அவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரபஞ்சத்தை எடுக்கவில்லை. और यशोधरा सिद्धार्थ से कहती कि मानवता के कल्याणकारी मार्ग खोजने के लिए मैं आपको शुभेच्छा देती हूँ। സിദ്ധാർത്ഥൻ യശോദരയോട് പറഞ്ഞു, മാനവ സമൂഹത്തിന്റെ നന്മയ്ക്ക് വേണ്ടിയുള്ള ആരംഭത്തിന്റെ തുടക്കം അല്ലെങ്കിൽ ആരംഭിക്കുള്ള അന്വേഷണത്തിനാണ് ഞാൻ പോകുന്നത്. അതിനുവേണ്ടി എന്നെ അനുഗ്രഹിച്ചാൽ. யசோதரா அவர்கள் இந்த மனித குலத்தில் அமைதி கிடைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதற்காக பயணத்தை நீங்கள் துவங்குவதனால் நான் இதில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூற விரும்புகிறேன் என்று கூறினார். तो आप देख सकते हैं कि यशोधरा का दिल कितना बड़ा था और उनमें कितना सुसंवाद था। നമുക്കൊന്ന് നോക്കാം യശോദരയുടെ ആ വലിയ മനസ്സ്, അതല്ലെങ്കിൽ അവരുടെ ആ തുറന്ന സംഭാഷണ രീതി നമുക്കൊന്ന് പരിശോധിച്ച് നോക്കാം. എത്രമാത്രം സ്വീകാര്യമാണ്. ஆக யசோதராவின் உள்ளம் எவ்வாறு தூய்மையாக இருக்கின்றது, எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றது என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். तो जो हस्बैंड वाइफ की जो अंडरस्टैंडिंग थी, जो चर्चा थी, जो रिस्पॉन्सिबिलिटी थी, वो हम सिद्धार्थ और यशोधरा से सीख सकते हैं। അതെ, ഭാര്യയും ഭർത്താവിനും തമ്മിലുള്ള ആ ഒരു പരസ്പരം മനസ്സിലാക്കൽ, അവരുടെ ഇടയിലുള്ള ആ ഒരു ചർച്ച, അവരുടെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടുള്ള ആ ഒരു പരസ്പരം കൊടുക്കൽ വാങ്ങൽ, അത് നമുക്ക് യശോദരയിലും സിദ്ധാർത്ഥയിലും നമുക്ക് കാണാൻ കഴിയും. ஆக யசோதரா அவர்களும் சித்தார்த்த கௌதமர் அவர்களுக்கும் இருவருக்கும் உள்ள உறவு எவ்வளவு அழகாக இருந்தது, எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒருத்தரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினார் என்று நமக்கு புரிதல் ஏற்படுகிறது. तो सिद्धार्थ के गृहत्याग के लिए और एक प्रकार से उनके परिवार की जो परवरिश है उसकी निश्चिती करने के लिए यशोधरा का बहुत बड़ा योगदान है। സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ആ ഒരു ഗൃഹത്യാഗത്തിന് തന്റെ കുടുംബത്തിൽ നിന്നുള്ള എതിർപ്പുകളെ ഒരുപക്ഷെ തടയുന്നതിൽ യശോദരയുടെ പങ്ക് വളരെ വലുതാണ്. ஆக சித்தார்த்த கௌதமர் எடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு முடிவில் யசோதரா அவர்களுடைய பங்கேற்பு மிகவும் முக்கியமானது, அது ஆழமாகவும் இருந்திருக்கிறது. लेकिन सिद्धार्थ के गृहत्याग को बहुत नेगेटिव तरह से, नकारात्मक तरह से बताया जाता है। പക്ഷേ സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഗൃഹത്യാഗം വളരെ മോശമായ രീതിയിലും തെറ്റായ രീതിയിലുമാണ് നമ്മുടെ ഇടയിൽ പ്രചാരം നേടിയിരിക്കുന്നത്. ஆனால் சில தவறான தகவல் சமூகத்தில் ஒரு ஒரு வகையான ஒரு எதிர்மறையாக உள்ள ஒரு விஷயத்தை தான் புத்தரை பத்தி மக்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். और एक बात बताई जाती है कि सिद्धार्थ गौतम में छन्न और कंठक के साथ जो अनुमा नदी है वहां गृहत्याग किया था। അതുപോലെ തന്നെ മറ്റൊരു രീതിയിൽ പറയുന്നുണ്ട്, അദ്ദേഹത്തിന്റെ സുഹൃത്തായ ചന്നയോടൊപ്പം അനുമ നദികളുടെ തീരത്ത് വെച്ചാണ് ഗൃഹത്യാഗം നടക്കുന്നത്. ஆக இன்னொரு சம்பவம், சன்னா
மற்றும் கண்டக் என்ற அந்த நண்பர்களிடம் ஏற்பட்டது. लेकिन यह सत्य नहीं है. പക്ഷെ ഇത് സത്യമല്ല. ஆனால் இது உண்மை அல்ல. अगर आप पुनः एक बार डॉक्टर बाबा साहब अम्बेडकर ने लिखा हुआ बुद्ध और उनका धर्म यह ग्रंथ पढ़ते हैं तो कुछ नई बातें हमारे सामने आती है. നിങ്ങൾ ഒന്നും കൂടി ഡോക്ടർ ബി ആർ അംബേദ്കറിന്റെ ബുദ്ധധമ്മം എന്ന പുസ്തകം വായിക്കൂ. ഈ ഭാഗം വായിക്കുമ്പോൾ മറ്റൊരു രീതിയിലുള്ള ചില കാഴ്ചപ്പാടുകൾ നമ്മുടെ മുമ്പിൽ വരും. ஆனால் நாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவருடைய தம்மம் என்ற அந்த நூலை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான உண்மை நமக்கு தெரிய வருகிறது. शुद्धोधन और महाप्रजापति गौतमी अपने माता पिता के उपस्थिति में भारतवांच के आश्रम में कपिल वस्तु में बुद्ध प्रवज्जा लेते हैं. ശുദ്ധോധനൻ മഹാ പ്രജാപതി ഗൗതമിയുടെയും മുമ്പിൽ കപില വസ്തുവിൽ വെച്ചാണ് ഈ ഗ്രഹത്യാഗം നടക്കുന്നത്. ஆக சித்தார்த்த கௌதமர் தனது தாயார் மகா பிரஜாபதி கௌதமி அவர்களும் மற்றும் அவருடைய தந்தையார் சுதோதனா அவர்கள் முன்னால் கபிலவஸ்துவில் உள்ள பரத்வஜ என்ற அந்த ஆசிரமத்தில் தான் அவர்கள் பபஞ்சம் எடுத்துக்கொண்டார். अरे सिद्धार्थ गौतम निश्चय करते कि मैं कपिल वस्तु में भारतवांच के आश्रम में जाकर वे वहां पे प्रसिद्ध ऋषि थे, परिव्राजक थे, तो उनसे मैं दीक्षा लूंगा. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ഇങ്ങനെ പറയുന്നുണ്ട്, കപിലവസ്തുവിലുള്ള ഭാരത് വാജ എന്ന് പറയുന്ന സ്ഥലത്തുള്ള ഒരു ഋഷിയുടെ അടുത്ത് പോയി ഞാൻ സന്യാസം സ്വീകരിക്കും എന്ന് പറയുന്നുണ്ട്. ஆக சித்தார்த்த கௌதமர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு என்னென்றால் அவருடைய தந்தை தாயார் முன்னால் அந்த ஆசிரமத்துக்கு சென்று இவர்கள் பபஞ்சத்தை எடுத்தார். सिद्धार्थ गौतम नहीं चाहते कि वो जब परिव्रजा लेंगे तो उनके माता पिता वहां उपस्थित हो, क्योंकि उन्हें बड़ा दुख होगा, वे जानते थे. सिद्धार्थ गौतम नहीं चाहते कि उनके माता पिता उनकी परिव्रजा के वक्त उपस्थित रहे, क्योंकि उन्हें बहुत दुख होगा. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ഇങ്ങനെ ചിന്തിച്ചു, ഞാൻ ഈ പരിവ്രാജകനാകുന്ന ആ സ്ഥലത്ത് എന്റെ മാതാപിതാക്കൾ വന്നു കഴിഞ്ഞാൽ, അവർ കണ്ടു കഴിഞ്ഞാൽ ഒരുപക്ഷെ അവർക്ക് കൂടുതൽ ദുഃഖമുണ്ടാവും. I think Gautama has left. Sorry, I am back. Okay, okay, you are okay. There is lots of thunders and rains going on. Sorry. Yes. तो सिद्धार्थ गौतम अपना सेवक छन्न और कंठक घोड़े के साथ वे प्रवज्जा के लिए निकलते. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ അദ്ദേഹത്തിന്റെ സുഹൃത്തായ ചെന്നൈയുടെ ഒപ്പവും അതുപോലെ കന്തക് എന്ന് പറയുന്ന കുതിരയുമായി ചേർന്നാണ് ദേഹത്യാഗത്തിന് വേണ്ടി പോകുന്നത്. ஆக சித்தார்த்த கௌதமர் பபஞ்சம் எடுத்துக்கொண்டு சன்னா மற்றும் கண்டக் என்ற அந்த நண்பர்களிடம் और वे जब अपने महल से निकलते हैं तो रास्तों के दोनों तरफ लोग उनको एक प्रकार से देखने बाहर निकलते. അദ്ദേഹം ഈ കുതിരപ്പുറത്ത് തന്റെ സുഹൃത്തുമായിട്ട് പോകുമ്പോൾ വഴിയുടെ ഇരുവശത്തു നിന്നും ആളുകൾ ഇത് കാണുന്നുണ്ടായിരുന്നു. இதை பல நபர்கள் வழியில் செல்லும் போது பல நபர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். और जब सिद्धार्थ गौतम भारतवाज के आश्रम में पहुंचते तो वहां पहले से ही शुद्धोधन और महाप्रजापति उपस्थित होते. பாதையில் செல்லும் போது பார்த்து கொண்டிருந்தார்கள். Sir, please one more. जब सिद्धार्थ गौतम भारतवाज के आश्रम में സിദ്ധാർത്ഥ ഗൗതമം ഈ ഭാരത്വാജയുടെ ആശ്രമത്തിൽ ചെല്ലുമ്പോൾ അവിടെ മഹാപ്രജാപതി ഗൗതമി ഉണ്ടായിരുന്നു.
ഗൗതം സാർ, Gautam, are you there? ഗൗതം സാർ. I don't know something. Some problem with my connection. Maybe you can switch off your Yes, I video. have switched off my video. Sorry. Please proceed. Please proceed. Yes, so you can translate Gautam. जब सिद्धार्थ गौतम भारतवाज के आश्रम में पहुंचते तो वहां पहले से ही शुद्धोदन और महाप्रजापति गौतमी उपस्थित होते हैं. Can somebody translate in Tamil? Punit Seelan, can you translate? Manivaran, Pavitra. Can you hear me? Yes, yes, yes. Yes. ஆக அந்த Is it அந்த okay for you to translate or somebody can do it? I can do it. Okay. ஆக அந்த பாதையில் செல்லும் போது சுதோதனா அவர்களும் பிரஜாபதி கௌதமி அவர்களும் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். तो वहां सिद्धार्थ गौतम भारतवाज के आश्रम में अपने वस्त्र त्याग करते, अपने केश त्याग करते और महानाम उन्हें जो परिवाजक के वस्त्र है वह उनको देते हैं. ഭാരത് വാച എന്ന് പറയുന്ന ആ ഒരു ശ്രേഷ്ഠ മുനിയുടെ അടുത്ത് പോയിട്ട് സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ തന്റെ വസ്ത്രങ്ങൾ അവിടെ അഴിച്ചു കൊടുക്കുകയും പകരം പരിവ്രാജകർ ഇടാനുള്ള വസ്ത്രം അവിടെ വാങ്ങുകയും ചെയ്യുന്നുണ്ട്. ஆக அந்த ஆசிரமத்தில் புத்தர் அவர் போட்டுக்கொண்ட இருந்த அனைத்து ஆடைகளும் தியாகம் செய்து கொண்டு அவருடைய முடியை தியாகம் செய்து கொண்டு பரிவ்ரஜகாவில் உள்ள உடையை அவர் அடைந்தார். तो वह परिव्रजा के पश्चात एक साधे परिव्राजक के कपड़ों में अपना सेवक छंद और अपना जो घोड़ा कंथक इसके साथ वे कपिल वस्तु छोड़ के मगध की ओर प्रयाण करते हैं. ആ ആശ്രമത്തിൽ വെച്ച് പരിവ്രാജകരുടെ വസ്ത്രം ഇട്ടുകൊണ്ട് മുടിയും മുറിച്ച് സാധാരണ ഒരു പരിവ്രാജകനെ പോലെ ചന്നയുടെ കൂടെ കന്തക് എന്ന് പറഞ്ഞ കുതിരയോടൊപ്പം കപിലവസ്തു വിട്ട് സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ പോവുകയാണ്. ஆக சித்தார்த்த கௌதமர் எல்லாத்தையும் தியாகம் செய்து கொண்டு சாதாரண ஒரு பரிவ்ரஜகாவின் உடலில் போடக்கூடிய அந்த சீவரங்களை போட்டுக்கொண்டு கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கபிலவஸ்துவை விட்டு வெளியே மகதை நோக்கி சென்று கொண்டிருந்தார். और कपिल वस्तु और मगध की सीमा के पास अनुमा नदी के पास वे छन्न और कंठक को वापस कपिल वस्तु भेज देते. കപിലവസ്തുവിന്റെയും മഗധ രാജ്യത്തിന്റെയും ഇടയിലൂടെയാണ് അനുമ നദി എന്ന നദി ഒഴുകുന്നത്. ആ നദിയുടെ തീരത്ത് വെച്ച് ചന്നനെയും കാന്തകനെയും എന്ന കുതിരയെയും മടക്കി സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ തിരിച്ചയച്ചുകൊണ്ട് സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ പോവുകയായിരുന്നു. கபிலவஸ்துவிலிருந்து மகது பாதையில் நடுவில் வர நதி ஒன்று அனுமா என்ற ஒரு நதி இருக்கின்றது. அந்த நதியை நோக்கி செல்லும் போது அங்கே சன்னாவையும் மற்றும் அவருடைய அந்த குதிரையின் பெயர் கண்டக், அந்த சன்னாவையும் கண்டக்கையும் திருப்பி தனது வீட்டுக்கு செல்லுமாறு அனுப்பிவிட்டார். तो अपने उम्र के 29 ईयर्स में सिद्धार्थ गौतम गृह त्याग करते हैं आषाढ़ पूर्णिमा के दिन. ആഷാഢ പൂർണിമ ദിനത്തിൽ തന്റെ 29ാമത്തെ വയസ്സിൽ സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ഗൃഹത്യാഗം നടത്തിയിരുന്നു. ஆக சித்தார்த்த கௌதமர் தனது வாழ்க்கையில் உள்ள 29வது வயதில் இல்லறமற்ற உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் பயணித்துக் கொண்டு வந்தார். அது ஆஷாத பௌர்ணமி என்ற பௌர்ணமி நேரத்தில் நடந்தது. तो सिद्धार्थ के गृह त्याग से कौन सी बातें घटती है? സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഗൃഹത്യാഗത്തില് ഏതാണ് ഏറ്റവും മുഖ്യമായ കാര്യം?
ஆக சித்தார்த்த கௌதமர் தனது இல்லறை வாழ்க்கையில் அவர்கள் வெளியே விட்டு தியாகம் செய்யும் போது என்ன நடந்தது, எதை விட்டு அவர் வெளியே வந்தார்? तो यहाँ 3 मुख्यतः बातें घटती है, उसमें से केवल एक बात भी मैं बताऊंगा. ഇതില് 3 പ്രധാന കാര്യങ്ങൾ നമുക്ക് കാണാൻ കഴിയും. അതിൽ ഒരെണ്ണം ഞാൻ ഇപ്പോൾ നിങ്ങളുമായിട്ട് സംസാരിക്കും. 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது, ஆனால் நேரத்தில் வெறும் ஒன்றை மட்டும் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். तो सबसे पहले बात घटती है कि सिद्धार्थ गौतम अपना घर, अपना परिवार, आराम, ऐश्वर्य, प्रतिष्ठा ये सब छोड़ देते हैं. ഒന്നാമത് സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ സ്വന്തം വീട്, അധികാരം, കുടുംബാംഗങ്ങൾ, തനിക്കുള്ള സ്വാധീനം, ഇതെല്ലാം ആണ് ഉപേക്ഷിക്കുന്നത്. ஆக சித்தார்த்த கௌதமர் அந்த நேரத்தில் பல தியாகங்கள் செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அவருடைய பதவி, அந்தஸ்து, குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள், இல்லறமாக அந்த சொகுசான உள்ள வாழ்க்கை அனைத்தும் அவர்கள் தியாகம் செய்தார். दूसरी बात सिद्धार्थ के गृह त्याग से होती है कि वह सत्य खोजने के लिए, दुख का मार्ग खोजने के लिए घर से बाहर निकलते हैं. രണ്ടാമത് സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഗൃഹത്യാഗത്തിന്റെ രണ്ടാമത്തെ കാര്യം സത്യത്തെ അറിയാൻ വേണ്ടി, ദുഃഖത്തിന്റെ കാരണത്തെ അറിയാൻ വേണ്ടിയുള്ള ആ അന്വേഷണത്തിന്റെ ആരംഭം. இரண்டாவது விஷயத்தை நாம் எதை இதில் பார்க்க வேண்டும் என்றால், அவர் உண்மையின் தேடுதலுக்காக அவர் தனது இல்லற வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு வெளியே வந்தார். और तीसरी बात सिद्धार्थ गौतम के गृह त्याग से घटती है, वह यह है कि वो तपश्चर्या का, आत्मपीड़न का मार्ग छोड़ देते हैं. മൂന്നാമത്തെ പ്രധാനപ്പെട്ട കാര്യം തപസ് എന്ന് പറയുന്ന സ്വന്തം ശരീരത്തെ പീഡിപ്പിക്കുന്ന ആ ഒരു പ്രക്രിയയിൽ നിന്നാണ് അദ്ദേഹം മോചിതനാകുന്നത്, മാറുന്നത്. തപസ്യ means penance. आत्मपीड़न, यस. आत्मपीड़न means यानी अपने शरीर को तकलीफ देना. ஆக மூன்றாவது நாம் பார்க்கக்கூடியது உடலை துன்படுத்தி கொண்டு நாம் ஒரு உண்மையை புரிதலில் செல்ல முடியாது என்ற ஒரு புரிதல் அவருக்கு இருந்தது. तो ये जो दूसरी और तीसरी बात है, इसके ऊपर आने वाले दिनों में हमारे साथी प्रवचन देने वाले हैं. ഇതിന് ഒന്നും രണ്ടും പ്രധാനപ്പെട്ട കാര്യങ്ങളിൽ വരാൻ പോകുന്ന ദിവസങ്ങളിൽ നമ്മുടെ ടീച്ചർമാര് നിങ്ങളുമായിട്ട് സംസാരിക്കും. ஆக வரக்கூடிய தினங்களில் நாம் இப்போது இதை நாம் பார்ப்போம். மற்றவர்கள் இதை பற்றி பேசுவார்கள் என்று நான் நம்புகிறேன். तो मैं 5 मिनट में ये जो सिद्धार्थ का घर छोड़ना है, इसके बारे में बताकर मेरा प्रवचन समाप्त करूंगा. ഞാൻ 5 മിനിറ്റ് എടുത്ത് ഈ കാര്യം സംസാരിച്ചുകൊണ്ട് സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഗൃഹത്യാഗത്തെ കുറിച്ച് സംസാരിക്കും. நான் இந்த விஷயத்தை வெறும் 5 நிமிடங்களில் கூறி நான் எனது உரையாற்றலை முடித்துக் கொள்கின்றேன். पबज्जा सूत्र में जो सिद्धार्थ के गृह त्याग के बारे में कहानी बताई गई है, उसमें बुद्ध कहते हैं, പ്രപഞ്ച സുത്ത് എന്ന് പറയുന്ന അതിൽ സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഗൃഹത്യാഗത്തെ കുറിച്ച് വിവരിക്കുന്നുണ്ട്. பபஜ்ஜ சுத்தா என்ற நூலில் புத்தர் தனது பிரபஞ்சத்தை நோக்கி செல்வதற்கான உள்ள குறிப்பிடங்கள் கூறப்படுகிறது. उस सूत्र में बुद्ध कहते हैं कि परिवार, घर में बड़ा संघर्षपूर्ण जीवन होता है, हम वहां बंद कर रहते हैं. ആ സ്വത്തിൽ ബുദ്ധൻ പറയുന്നുണ്ട്, കുടുംബം ജീവിതത്തിന്റെ വലിയൊരു സംഘർഷം നടക്കുന്ന ഒരു ഇടമാണ്. അവിടെ നമ്മൾ നിൽക്കുന്നു, അവിടെ നമ്മൾ ജീവിക്കുന്നു. ஆக அந்த சுத்தத்தில், பிரபஞ்ச சுத்தத்தில் புத்தர் இல்லற வாழ்க்கையில் பல நிபந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று கூறுகிறார். जबकि जो प्रबज्जा है वह खुले आकाश के जैसी है. എപ്പോഴാണോ ഗൃഹത്യാഗം ചെയ്യുന്നത്, അതൊരു തുറന്ന ആകാശത്തിന്റെ ഒരവസ്ഥയാണ്.
ஆக இல்லற வாழ்க்கையில் நாம் தியாகம் செய்து கொண்டு வரும்போது ஒரு வானம் போல நல்ல அகலமாக இருக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கின்றது. जिस तरह से बुद्ध ने अपने घर के बारे में, परिवार के बारे में कहा, वह हम कोरोना के समय में महसूस कर सकते हैं. ഈ സമയത്ത് ബുദ്ധൻ തന്റെ കുടുംബ ജീവിതത്തിന്റെ ചുറ്റുപാടുകളെ കുറിച്ച് പറയുന്നത് ഈ കൊറോണ കാലഘട്ടത്തിൽ നമുക്ക് നമ്മുടെ കുടുംബ അന്തരീക്ഷത്തിൽ ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കാം. இந்த நேரத்தில் இந்த கரோனா காலத்தில் புத்தர் கூறியதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். यानी हम महसूस कर सकते हैं कि हमारा कितना भी सुंदर, कितना भी कंफर्टेबल, अच्छा घर हो, हमें एक प्रकार से वहां बंदे जैसा लगता है. हमें बाहर जाना अच्छा लगता है. നമുക്ക് നോക്കാം, എത്ര നല്ല സുന്ദരമായിട്ടുള്ള കംഫർട്ടബിൾ ആയിട്ടുള്ള നമ്മുടെ വീട്ടിൽ നമ്മൾ പുറത്തു പോകാൻ പറ്റാതെ അടച്ച് മൂടി ഇപ്പോൾ ഇരിക്കുകയാണ്. ஆக இந்த நேரத்தில் இந்த கரோனா காலத்தில் நம் வீட்டில் நாம் அடைத்து கொண்டு இருக்கும் போது இதை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. यानी कोई भी चीज हमें नित्य रूप से हमेशा के लिए समाधान नहीं दे सकती. ഒരു വസ്തുവും എപ്പോഴും നമുക്ക് സന്തോഷം തന്നുകൊണ്ടേയിരിക്കില്ല. ஆக நாம் இந்த நிபந்தனை உள்ள ஒரு வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு எந்த ஒரு வகையிலும் இது நமக்கு சந்தோஷம் தரவில்லை. तो यह जो जीवन की वास्तविकता है, जीवन की सत्यता है, कुछ हद तक ये कोरोना ने हमें सिखाई है. ഇത് ജീവിതത്തിന്റെ വാസ്തവമാണ്, ഇത് ജീവിതത്തിന്റെ സത്യമാണ്. അത് നമുക്ക് ഈ കൊറോണ കാലഘട്ടം നമ്മളെ പഠിപ്പിക്കുകയാണ്. ஒரு வகையில் இந்த கரோனாவில் உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த அனுபவத்தில் இது நமக்கு ஒரு புதிய ஒரு புரிதலை நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு வழங்கப்படுகிறது. तो हम देख सकते हैं कि जिन लोगों की अपने घर के प्रति, परिवार के प्रति, ऐश्वर्य के प्रति, प्रदेश के प्रति, संपत्ति के प्रति आसक्ति होती है, वह दुख अनुभव करते हैं. നമുക്ക് കാണാൻ കഴിയും, ആരാണോ തന്റെ കുടുംബത്തിനെ കുറിച്ച്, ഐശ്വര്യത്തെ കുറിച്ച്, നാടിനെ കുറിച്ച്, അതല്ലെങ്കിൽ അവിടെയുള്ള കാര്യങ്ങളെ കുറിച്ച് അനുനിമിഷം ആലോചിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് അവർ அவசானம் துக்கத்திலாகும். எந்த மாதிரி உள்ள ஒரு புரிதல் நமக்கு இப்போது ஏற்படுகிறது என்றால், குடும்பத்தோடு பற்றோடு நாம் இருக்கும்போது, நாம் நமது செல்வங்களோடு அல்ல மற்ற பதவியோ அல்லது நமது நாட்டோட இனத்தோடு நாம் பற்றோடு இருக்கும்போது வரக்கூடிய துக்கத்தை நாம் உணர முடியும். एक बार पूज्य ओर्गेन संगरक्षित जी के से एक सवाल पूछा गया कि धार्मिक जीवन में हम आगे जा रहे हैं, ये कैसे देखें. ഒരിക്കൽ സംഘരക്ഷത്തിയോട് ഒരിക്കൽ ചോദ്യം ചോദിച്ചു, നമ്മുടെ ആധ്യാത്മിക ജീവിതത്തിൽ നമ്മൾ ആഴത്തിൽ പോവുകയാണെന്ന് എങ്ങനെ മനസ്സിലാക്കാൻ പറ്റും? ஆக ஒரு முறை நமது பூஜ்யன் உருகியன் சங்கரக்ஷிதா அவர்கள் நமது ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்று எவ்வாறு நமக்கு அந்த புரிதல் ஏற்படுகிறது? तो पूज्य ओर्गेन संगरक्षित जी ने जवाब दिया कि जिस व्यक्ति की ये जो भौतिक चीजें है, पद, प्रतिष्ठा, घर, पैसा, संपत्ति, इंद्रिय आसक्ति, इसकी जो पकड़ है वो ढीली हुई है, तृष्णा ढीली हुई है, वही धार्मिक प्रगति कर सकता है. ഏതൊരു വ്യക്തിയാണോ തന്റെ ജീവിതത്തിൽ ഭൗതിക വസ്തുക്കളിൽ നിന്നും അകലം പാലിക്കുന്നത്, അതായത് പണം, പ്രസക്തി, പദവി, ഇത്തരത്തിലുള്ള ഇതിൽ നിന്നും അകലം പാലിച്ചു നിൽക്കുന്നത്, ആ ഒരു മാനസികാവസ്ഥയാണ് നമുക്ക് ആത്മീയതയിൽ ആഴത്തിൽ പോയി എന്ന് മനസ്സിലാക്കാൻ പറ്റും. ஆக உருகியன் சங்கரக்ஷிதா அவர்கள் இதற்கு பதில் வழங்கினார். நமது இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நிபந்தனையோடு வாழ்வது, அதில் குறிப்பாக நமது செல்வங்கள், நமது பணம் மற்றும் நமது பதவி, அந்தஸ்து இதையெல்லாம் விட்டு நாம் வெளியே வரும்போது, நாம் ஒரு பற்றினையை அடையும் போது நாம் வளர்ச்சி அடைகிறோம் என்று கூறப்படுகிறது. तो सिद्धार्थ गौतम ने सबसे पहले उनकी जो आसक्ति थी महल के प्रति, घर के प्रति, परिवार के प्रति, आराम के प्रति, ऐश्वर्य के प्रति, प्रदेश के प्रति, इसका त्याग किया. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ
തൻ്റെ ആസക്തി, തൻ്റെ വീടിന്റെ മുകളിലുള്ള ആസക്തി, തൻ്റെ ഐശ്വര്യം, പദവി, സുഹൃത്തുക്കൾ, തൻ്റെ ധനം, ഇതിനെയൊക്കെയാണ് സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ இல்லாம செய்தது, மாற்றியது. ஆக சித்தார்த்த கௌதமர் இதைதான் தியாகம் செய்தார். அவர்களுடைய பதவி, அவருடைய அந்தஸ்து, அவருடைய செல்வங்கள், அவருடைய குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர் வெளியே வந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. तो जो भी सामाजिक प्रतिष्ठा थी, राजनीतिक प्रतिष्ठा थी, संपत्ति थी, सबका सिद्धार्थ गौतम ने त्याग किया. ഏതാണോ സമൂഹത്തിലുള്ള തൻ്റെ ഒരു അധികാരം, രാഷ്ട്രീയപരമായ തൻ്റെ ഒരു അധികാരം, കുടുംബപരമായിട്ടുള്ള തൻ്റെ ഒരു താല്പര്യം, ഇതിനെയൊക്കെയാണ് സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ ത്യാഗം ചെയ്തത്. அரசாங்க பதவியாக இருந்தாலும், அரசாங்க வழங்கிய அந்த அந்தஸ்தாக இருந்தாலும், இதை அனைத்தும் சித்தார்த்த கௌதமர் அவர்கள் தியாகம் செய்தார். हम सदा अपने लोग, अपनी भाषा बोलने वाले, अपना प्रदेश, अपना भोजन, इसके लिए मानो हम दुखी होते हैं. നമ്മൾ സാധാരണ നമ്മുടെ ഭാഷ, നമ്മുടെ ഭക്ഷണം, നമ്മുടെ വീട്, ഇങ്ങനെയൊക്കെയാണ് പലപ്പോഴും നമ്മൾ കാര്യങ്ങളെ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. நாம் நம்மளுடைய கலாச்சாரத்தை தியாகம் செய்யும் போது, அல்லது நமது உணவு, நமது பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வரும்போது நமக்கு ஒரு வகையில் துக்கம் ஏற்படுகிறது. सदा हम अपनी भाषा बोलने वाले या घर जैसा माहौल, अगर हम यात्रा भी करेंगे तो हम सब कंफर्ट जोन में रहने का प्रयास करते हैं. നമ്മുടെ ഭാഷ, നമ്മുടെ വീടിന്റെ ആ ഒരു സുഖസൗകര്യം, നമ്മൾ യാത്ര ചെയ്യുമ്പോൾ പോലും നമ്മളെ ഏറ്റവും സുരക്ഷിതമായ സ്ഥലങ്ങൾ നമ്മൾ തേടുവാൻ ശ്രമിക്കും. நாம் நமது வாழ்க்கையை பார்க்கும்போது, நாம் எப்போதாவது நாம் வெளியே செல்லும் போது, நாம் நமக்கு தேவைக்கு தகுந்தாப்புல நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களோடு நாம் பழகக்கூடிய ஒரு நிபந்தனையோடு நாம் இருக்கின்றோம். हमें अकेला रहना, असुरक्षित रहना कठिन लगता है. നമുക്ക് ഒറ്റയ്ക്ക് ജീവിക്കുക, സുരക്ഷിതമില്ലാതെ ഒരു അവസ്ഥയിൽ നിൽക്കുക എന്നുള്ളത് വളരെ കഠിനമാണ്. நாம் தனிமையாக இருப்பதை அல்லது பாதுகாப்பாக இடத்தில் இல்லாமல் நாம் இருக்கும்போது அது மிகவும் கடினமானது என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். हमारा घर, परिवार, आराम, पैसा, प्रदेश, प्रतिष्ठा, संपत्ति, यह सारी चीजें हमें पूर्ण रूप से सुरक्षितता प्रदान नहीं कर सकती. നമ്മുടെ വീട്, പൈസ, പദവി, നമ്മളുടെ ധനം, നമ്മുടെ അധികാരം, ഇതൊന്നും നമുക്കൊരിക്കലും പൂർണ്ണമായിട്ടുള്ള സുരക്ഷിതത്വം എന്നും തരുന്നതല്ല. ஆனால் உண்மை என்ன என்றால், குடும்பமாக இருந்தாலும், நமக்கு இருக்கக்கூடிய பணம், செல்வம், பதவி, அந்தஸ்து, இது எதுவாக இருந்தாலும் எதுவும் நமக்கு பாதுகாப்பு தருவதில்லை என்று நாம் நம்ப வேண்டும். सिद्धार्थ गौतम को उम्र के 29वें वर्ष में, 29 इयर्स में यह समझ में आ गया. സിദ്ധാർത്ഥ ഗൗതമൻ തന്റെ 29ാമത്തെ വയസ്സിൽ ഈ ഒരു യാഥാർത്ഥ്യം മനസ്സിലാക്കി. சித்தார்த்த கௌதமர் தனது 29வது வயதில் இதற்கான உள்ள புரிதல் அவருக்கு ஏற்பட்டது. हम में से कई सारे लोगों को 50 साल के उम्र के हो गए, 60, 70, 80 साल के हो गए, फिर भी ये बातें समझ में नहीं आती. इसको हम पकड़ के रखते हैं. നമ്മളിൽ ഉള്ള 60 വയസ്സും 70 വയസ്സും 90 വയസ്സും 80 വയസ്സുമായിട്ടുള്ള ആ ഒരു പ്രായത്തിലെത്തിയിട്ട് ഉണ്ടെങ്കിൽ പോലും നമ്മൾ ഇപ്പോഴും അത് മനസ്സിലാക്കാതെ ഇതിലാണ് എന്റെ സുരക്ഷിതത്വം എന്നുള്ള ഒരു മുറുകെ പിടിച്ചുകൊണ്ടാണ് നമ്മൾ ഇപ്പോഴും ജീവിക്കുന്നത്. ஆனால் நம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் 50 வயதாக இருந்தாலும் 60, 70 வயதான பிறகும் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வகையில் மனதை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். हमारा संपूर्ण जीवन, हमारी संपूर्ण शक्ति, हमारा संपूर्ण कौशल्य, यह केवल पैसा कमाने के लिए, परिवार के लिए, पद प्रतिष्ठा के लिए एक प्रकार से व्यतीत होता है. पूरा जीवन उसके लिए हम समाप्त करते हैं. നമ്മുടെ പരിപൂർണമായിട്ടുള്ള ശക്തി, നമ്മളുടെ കഴിവുകൾ, പരിപൂർണമായിട്ടുള്ള കഴിവുകൾ എല്ലാം തന്നെ നമ്മുടെ ജീവിതകാലം മുഴുവൻ നമ്മൾ പൈസ ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി, പദവി ഉണ്ടാക്കാൻ വേണ്ടിയും നിലനിർത്താൻ വേണ്ടി മാത്രമായിട്ട് ചെലവഴിച്ചുകൊണ്ടേയിരിക്കും.
நாம் நமது வாழ்க்கையில் அதிகமாக நேரம், நமது எண்ணம், நமது ஆற்றல், முழு கவனமும், நமது முழு முயற்சியும் பணம் சேர்ப்பதில் அதிகமாக சேர்க்க வேண்டும், மற்றும் நமக்கு பதவி கிடைக்க வேண்டும், அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்ற அந்த मननिலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். तो एक व्यक्ति के रूप में हमने जो विकास करना चाहिए उसके लिए हमारी शक्ति नहीं लगती. ഒരു വ്യക്തിയുടെ രൂപത്തിൽ നമ്മൾ വികസിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. നമ്മുടെ ശക്തി മുഴുവൻ അതിനുവേണ്ടി നമ്മൾ കൊടുക്കേണ്ടിയിരിക്കുന്നു. ஆனால் தனிப்பட்ட நபராக நாம் நமது வாழ்க்கையில் நம் மனநிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும், மாற்ற வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற அந்த ஆற்றல் நாம் வழங்குவதில்லை. हम जीवन की यात्रा तो कर रहे हैं लेकिन अपने कंधों पे, अपने सर पर बहुत सारा बोझ लेकर मानो चल रहे हैं. നമ്മൾ സാധാരണ ജീവിതയാത്ര നടത്തുകയാണ്, പക്ഷെ നമ്മുടെ തോളുകളിൽ വലിയ ഭാരങ്ങൾ കയറ്റി വെച്ചുകൊണ്ടാണ് നമ്മുടെ യാത്ര നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. நாம் அனைவரும் நமது வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் பல சுமைகளை தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். तो सिद्धार्थ गौतम ने ये जो बोझ है आसक्ति का, परिवार का, संपत्ति का, प्रतिष्ठा का, प्रदेश का, ये सारा बोझ, सारी संस्कारिकता उसको छोड़ दिया. സിദ്ധാർത്ഥ ഗൗതമന്റെ ഉള്ളില് ഈ ആസക്തി, ഈ ഒരു ഭാരം, കുടുംബത്തെക്കുറിച്ചും സമ്പത്തിനെക്കുറിച്ചും രാജ്യത്തെക്കുറിച്ചും ഐശ്വര്യത്തെക്കുറിച്ചും തന്റെ പദവിയെക്കുറിച്ചുള്ള ഈ ഭാരം മുഴുവൻ അദ്ദേഹം ഉപേക്ഷിക്കുകയാണ് ചെയ്തത്, അത് ത്യജിക്കുകയാണ് ചെയ്തത്. சித்தார்த்த கௌதமர் இந்த பாரத்தை, அதாவது செல்வங்கள் சேர்க்கக்கூடிய பாரங்களாக இருந்தாலும், பதவி, அந்தஸ்து, இவை போன்ற உள்ள பாரங்களை எல்லாத்தையும் இறக்கி வைத்து அவர் வெளியே சென்றார். तो मैं आप लोगों को परिवार छोड़ने के लिए नहीं कह रहा. ഞാൻ നിങ്ങളുടെ കുടുംബം ഉപേക്ഷിച്ച് പോകാൻ വേണ്ടി അല്ല ഞാൻ ഈ പറയുന്നത്. நீங்கள் அனைவரும் குடும்பத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நான் கூறவில்லை. लेकिन जो आसक्ति हमारी अपने परिवार के प्रति, संपत्ति के प्रति, या जो हमारा समय जा रहा है उसके ऊपर विचार करे, यह मैं बताने का प्रयास कर रहा हूँ. നമ്മുടെ ആസക്തി നമ്മുടെ സമ്പത്തിനെ കുറിച്ച്, നമ്മുടെ കുടുംബത്തെ കുറിച്ച്, അതല്ലെങ്കിൽ കുടുംബകാര്യങ്ങളെ കുറിച്ചുള്ള നമ്മുടെ ആസക്തി, അതിൽ നിന്ന് പുറത്തു വരാൻ വേണ്ടിയാണ് ഞാനിത് പറയുന്നത്. ஆனால் நமது வாழ்க்கையில் நிபந்தனையோடு ஒரு அதிக பற்றோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை தான் நான் கூற விரும்புகிறேன். हमारी जो संस्कारिकता है पद प्रतिष्ठा के प्रति, अपने परिवार के प्रति, प्रदेश के प्रति, भाषा के प्रति, भोजन के प्रति, कपड़ों के प्रति, उसमें एक प्रकार से वैचारिक क्रांति, एक अप्रोच में बदल आना चाहिए. നമ്മളുടെ ഒരുതരം ആസക്തിയുണ്ട്, നമ്മുടെ ജീവിത രീതിയുണ്ട്, നമ്മുടെ പദവി, നമ്മളുടെ സ്ഥാനം, നമ്മുടെ സമ്പത്ത്, നമ്മുടെ ഭാഷ, നമ്മുടെ ആഹാരം, നമ്മുടെ വീട്, ഇതിനൊക്കെ വേണ്ടി നമ്മൾ കൊടുക്കുന്ന സമയങ്ങൾ, ഇതിനെ തിരിച്ചറിഞ്ഞ് മാറുവാൻ വേണ്ടിയാണ് ഞാൻ പറയുന്നത്. ஆக நாம் பல அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்துக்கு உணவு கலாச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அல்ல நாம் பேசக்கூடிய மொழியாக. गृहत्याग का अर्थ यही है कि हमारी जो संस्कारिकता है, हमारी जो कंडीशन है, हमारी जो अटैचमेंट है, उसके ऊपर काम करना. ഗ്രഹത്യാഗം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മളുടെ ഇത്തരം ഈ ഒരു സംസ്കാരം, ഇതിനോടുള്ള നമ്മുടെ ഈ അനാവശ്യമായിട്ടുള്ള ഈ അറ്റാച്ച്മെന്റ്, இந்த அணுகுமுறை தான் நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். ഇതിൽ നിന്നാണ് നമുക്ക് മോചനം നേടേണ്ടത്, ഇതിൽ നിന്നാണ് നമുക്ക് പുറത്തു വരേണ്ടത്. Gautama, are you there? I'm there. Sorry. Okay. Did you get what I said? Can you repeat? गृहत्याग का मतलब जो हमारी चीजों के प्रति आसक्ति है, जो कंडीशन है, संस्कारिकता है, उसके ऊपर जाना है. ஆக நமது இல்லற வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும், வீடற்ற நிலையை அடைய வேண்டும் என்றால்
இந்த குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த நிபந்தனைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன். तो हम सब ने सोचना चाहिए, आपने सोचना चाहिए, मैंने सोचना चाहिए कि एक व्यक्ति के विकास में कौन सी बाधाएं मेरे जीवन में आ रही है. നമ്മളെല്ലാവരും ചിന്തിക്കണം, നിങ്ങളും ഞാനും ഒക്കെ ചിന്തിക്കണം. ഒരു വ്യക്തി എന്ന രീതിയിൽ നമുക്ക് വികസിക്കാൻ വേണ്ടി ഏത് ഉപായമാണ് ഏറ്റവും നല്ലത്? ஆக நாம் அனைவரும் இதைதான் சிந்திக்க வேண்டும். நமது குடும்பத்தில் நாம் வளர்ச்சிகளை பெற வேண்டும், நமது மனநிலை உயர்நிலை அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யும் போது எது எல்லாம் நமக்கு தடையாக வருகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். कौन सा मानसिक बोझ मैं लेकर चल रहा हूं, इसके बारे में हमने सोचना जरूरी है. ഏത് മാനസിക അവസ്ഥയിലാണ് ഞാൻ ചലിച്ചുകൊണ്ടേയിരിക്കുന്നത്, അത് നമുക്ക് ചിന്തിക്കേണ്ടതുണ്ട്, മനസ്സിലാക്കേണ്ടതുണ്ട്. எது எல்லாம் நமக்கு நம் மனதில் பாரமாக இருக்கின்றது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். हम सब लोग अपने जीवन की यात्रा पे चल रहे हैं, धम्म की राह पर चल रहे हैं. നമ്മളെല്ലാവരും നമ്മുടെ ജീവിത യാത്രയിലാണ്, ധമ്മ മാർഗത്തിലൂടെയാണ് സഞ്ചരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. நாம் அனைவரும் வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக தம்ம பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். अगर हम बहुत बोझ लेकर चलेंगे तो बहुत लंबा नहीं जा सकते. പക്ഷെ നമ്മള് ഈ ധമ്മ പാതയിലൂടെ സഞ്ചരിക്കുമ്പോൾ വലിയ ഭാരങ്ങളും ഭാണ്ഡങ്ങളുമാണ് ചുമന്ന് സഞ്ചരിക്കുന്നെങ്കിൽ നമുക്കൊരിക്കലും ആ വഴിയിലൂടെ അധികം സഞ്ചരിക്കാൻ പറ്റത്തില്ല. ஆக இந்த பாதையில் நாம் செல்லும் போது அதிகமான மனதில் பாரத்தை வைத்துக் கொண்டு நாம் சென்று கொண்டிருந்தால் மிகவும் கடினமானதாக இருக்கும். तो हमने कम सामान लेकर ट्रैवल विथ लाइट, यानी हमने कम सामान लेकर चलना चाहिए, हमने कम बोझ लेकर चलना चाहिए. നമ്മൾ കുറച്ച് സാധനം എടുത്തുകൊണ്ട് യാത്ര ചെയ്യുക, பிரகாசத்திலோடு நம்ம யாத்திரை செய்யுங்க. ஆக நாம் எவ்வாறு பயணம் செல்லும் போது குறைவான பொருட்களை எடுத்துக்கொண்டு நாம் செல்கின்றோமோ அதே போலதான் நாம் இந்த பாதையில், இந்த ஆன்மீக பாதையில் நம் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைத்து நாம் செல்ல வேண்டும். कम बोझ से, कम सामान से हम ज्यादा लंबा जा सकते हैं, लंबी यात्रा कर सकते हैं. കുറച്ച് സാധനങ്ങൾ മാത്രം എടുത്തുകൊണ്ട് നമ്മൾ യാത്ര ചെയ്യുകയാണെങ്കിൽ നമുക്ക് വളരെ ദൂരം ഈ ധമ്മപാതയിലൂടെ സഞ്ചരിക്കാൻ പറ്റും. குறைவான பொருட்களை எடுத்து நாம் பயணம் செல்லும் போது நீண்ட காலம் செல்ல முடியும், அதிக காலம் செல்ல முடியும். तो हमने सोचना चाहिए कि इस यात्रा में हम क्या छोड़ सकते हैं. നമ്മൾ ചിന്തിക്കണം, ഈ യാത്രയിൽ ഞാൻ എന്താണ് ഉപേക്ഷിച്ചിട്ട് യാത്രയാകേണ്ടത്. ஆக இந்த யாத்திரையில் நாம் இதைதான் யோசித்து பார்க்க வேண்டும். எதையெல்லாம் நாம் தியாகம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் நாம் பாரமாக கருதுகிறோமோ அதை இறக்கி வைக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். कौन सी छोटी छोटी बातों के ऊपर हम विजय प्राप्त कर सकते हैं. ഏതേത് ചെറിയ കാര്യത്തിന് മുകളിലാണ് നമുക്ക് വിജയപ്രാപ്തി കൈവരിക്കാൻ കഴിയുന്നത്. எது எல்லாம் சின்ன சின்னதாக தெரிகின்றதோ எதையெல்லாம் நாம் தியாகம் செய்ய முடியும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். तो हम आज ही विचार करें कि आज से हम क्या छोड़ सकते हैं. നമുക്ക് ഇന്ന് നമുക്ക് ചിന്തിക്കാം, ഞാൻ ഇന്ന് എന്താണ് ഉപേക്ഷിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. ஆக இன்றே நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதையெல்லாம் இந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை தியாகம் செய்ய முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். हम कौन सी नकारात्मकता का आज त्याग कर सकते हैं, कौन सी बुरी आदतें छोड़ सकते हैं. ഏത് തെറ്റായിട്ടുള്ള സ്വഭാവ രീതിയാണ് നമുക്ക് ഇന്ന് ഉപേക്ഷിക്കാൻ കഴിയുന്നത്, ഈ നിമിഷം ഉപേക്ഷിക്കാൻ കഴിയുന്നത്. எது எல்லாம் நம் எதிர்வினை மனம் தருகிறதோ, செயல்பாடுகள் தருகிறதோ அதையெல்லாம் நாம் தியாகம் செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். हम बुरी संस्कारिता, बुरी आदतें छोड़ेंगे तो नई बातें विकसित करने के लिए हमारे पास पर्याप्त शक्ति या समय उपलब्ध होगा. നമ്മളുടെ തെറ്റായിട്ടുള്ള ആചാരങ്ങളും തെറ്റായിട്ടുള്ള സ്വഭാവങ്ങളും നമ്മളിൽ നിന്നും നീക്കം ചെയ്ത് കഴിയുമ്പോൾ നല്ല സ്വഭാവങ്ങൾ സ്വീകരിക്കാൻ വേണ്ടി, അത് വികസിക്കാൻ വേണ്ടിയുള്ള ഇടം നമുക്ക് കൂടുതൽ കിട്ടും. எது எல்லாம் ஆக்கப்பூர்வமான உள்ள மனதை உருவாக்கின்றதோ, நேர்மறையான உள்ள பாதையில் செல்வதற்கு
நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். तो जिस तरह से बुद्ध ने पहला विजय प्राप्त किया था गृह त्याग करके, वैसा ही हमने कुछ चीजों का त्याग करके पहला विजय प्राप्त करना चाहिए. ഇതുപോലെ ബുദ്ധൻ ആദ്യത്തെ വിജയം ദേഹത്യാഗത്തിൽ ചെയ്തു. അതുപോലെ നമ്മളും ചെറിയ ചെറിയ വിജയങ്ങൾ ഇതുപോലെ ചെയ്യേണ്ടിയിരിക്കുന്നു. ஆக எவ்வாறு புத்தர் தனது முதல் வெற்றியாக இல்லற வாழ்க்கையிலிருந்து விலகி சென்று வீடற்ற ஒரு நிலையை அடைந்தாரோ அதே போல் நாமும் முதல் வெற்றியாக இந்த சிறு சின்ன சின்ன விஷயங்களை நாம் தியாகம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். तो धीरे धीरे हमने एक एक नकारात्मक बातों को छोड़ दी तो हम अधिक सकारात्मक बन सकते हैं. വളരെ 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 പതുക്കെ ഓരോ ചെറിയ ചെറിയ തെറ്റായിട്ടുള്ള കാര്യങ്ങളെയും നമുക്ക് ഉപേക്ഷിച്ച് വളരെ அதிசக்தமாയിട്ടുള്ള நன்மை நிறைஞ்ச കാര്യങ്ങളിലേക്ക് നമ്മൾ വികസിക്കാം. படிப்படியாக நாம் நமது எதிர்வினை தரக்கூடிய மனம் அல்லது எதிர்மறை செயல்பாடுகளிலிருந்து நாம் நம்மளை விடுவிக்க வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும். सिद्धार्थ गौतम को उम्र के 29 इयर्स में यह बात समझ में आई. സിദ്ധാർത്ഥ ഗൗതമന് തന്റെ 29ാമത്തെ വയസ്സിൽ ഇത് മനസ്സിലാക്കുവാൻ വേണ്ടി കഴിഞ്ഞു. சித்தார்த்த கௌதமருக்கு இந்த புரிதல் தனது வாழ்க்கையில் 29வது வயதில் அவருக்கு ஏற்பட்டது. शाक्य कोलियों का जो संघर्ष है उसके कारण उन्हें गृह त्याग करना पड़ा. ഷാക്കി കൊളിയ എന്നീ രണ്ട് രാജ്യങ്ങൾ തമ്മിലുള്ള സംഘർഷത്തിന്റെ ഭാഗമായിട്ടാണ് അദ്ദേഹം ഈ ഗൃഹത്യാഗത്തിന്റെ ആരംഭം കുറിക്കുന്നത്. சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் நடந்த அந்த போர் இவர்களுக்கு அமைதி பெற வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்தார். हमारे सामने कोविड-19 की परिस्थिति, कठिन परिस्थिति उपस्थित है. അതുപോലെ നമ്മുടെ മുമ്പിൽ കോവിഡ്-19 പരിസ്ഥിതി വളരെ കഠിനമാണ്. നമ്മുടെ ആ പരിസ്ഥിതിയുടെ മുമ്പിലാണ് நாம் நமது சமூகத்தில் இப்போது ஒரு கடினமான சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோம். கரோனா என்ற அந்த நோயால் நாம் பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். इस कठिन परिस्थिति में कौन कितने दिन जीवित रहेगा बता नहीं सकते. ഈ കഠിന പരിസ്ഥിതിയിൽ ആര് എത്ര ദിവസം ജീവിക്കും എന്ന് നമുക്ക് ഒരിക്കലും പറയാൻ കഴിയില്ല. ஆக இந்த கடினமான நிலையில் யார் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போம் என்று நாம் உறுதியாக கூற முடியாது. इसलिए हमने धम्म जीवन जीने की शीघ्रता करनी चाहिए, जल्दबाजी करनी चाहिए. അതുകൊണ്ട് നമ്മൾ ധമ്മ ജീവിതം ജീവിക്കാൻ വേണ്ടിയുള്ള പ്രവർത്തനങ്ങൾ ആരംഭിക്കുക. ஆக இந்த கூற முடியாத ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த நேரத்தில் தம்ம வாழ்க்கையை நாம் ஆழமாக பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். अपने आप के परिवर्तित करने के लिए हमने ज्यादा प्रयास करना चाहिए. നമ്മളെ പരിവർത്തനത്തിന്റെ ആരംഭം കുറിക്കാൻ വേണ്ടി വളരെയധികം പ്രയത്നിക്കുക ചെയ്യണം. நாம் நமது முன்னேற்றத்துக்காக நாம் ஆழமாக இந்த ஆன்மீக பாதையை பின்பற்ற வேண்டும். तो आज के दिन मैं इतना ही कहना चाहूंगा. ഞാൻ ഇന്നത്തെ ദിവസം ഞാൻ ഇത്രമാത്രം പറയാൻ വേണ്ടി ആഗ്രഹിക്കുകയാണ്. இந்த தினத்தில் நான் இதைதான் கூற விரும்புகிறேன். कहने को तो बहुत कुछ है, लेकिन मेरे दो ट्रांसलेटर के कारण बहुत समय जाता है. പറയാൻ വേണ്ടി എന്റെ കയ്യിൽ ഒത്തിരി കാര്യങ്ങളുണ്ട്. പക്ഷേ രണ്ട് മൊഴിമാറ്റം നടക്കുന്നത് കൊണ്ടാണ് അത് പറയാറ്. கூறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் இரு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தனால் நான் அதிகமாக கூற முடியவில்லை. तो आपका मैंने बहुत समय लिया, इसलिए मैं क्षमा चाहता हूँ. ഞാൻ നിങ്ങളുടെ വളരെയധികം സമയം ഞാൻ എടുത്തു, അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് ഞാൻ ക്ഷമ ചോദിക്കുന്നു. நான் உங்களுடைய நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்வதனால எனக்கு தயவு செய்து அனைவரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். और मेरे दो अनुवादक गौतम प्रभु और बिनोज बाबू, इनका आभार व्यक्त करता हूँ. എന്റെ രണ്ട് മൊഴിമാറ്റക്കാരായിട്ടുള്ള ഗൗതമ പ്രഭു സാറ് അതുപോലെ വിനോജ് ബാബു, ഇവർക്ക് രണ്ടും ഞാൻ എന്റെ നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു. மொழிபெயர்ப்பு செய்த வினோஜ் பாபு அவர்களுக்கும் கௌதம் பிரபுவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். और साथ ही जो
त्रिरत्न बौद्ध महासंघ तमिलनाडु, केरला और साउथ इंडियन बुद्धिस्ट काउंसिल, उनका भी मैं आभार व्यक्त करता हूँ। അതുപോലെ തന്നെ തമിഴ്നാട്ടിലെയും കേരളത്തിലും ഉള്ള ത്രിവർണ്ണ ബോധമഹാസംഘിലെ മിത്രങ്ങൾ, അതുപോലെ സൗത്ത് ഇന്ത്യൻ ബുദ്ധിസ്റ്റ് കൗൺസിൽ, ഇവർക്കും ഞാൻ എൻ്റെ നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു. இதே நேரத்தில் திரிரத்ன பௌத்த மகாசங்கத்தில் உள்ள கேரளாவில், தமிழ்நாட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கும் மற்றும் சவுத் இந்தியன் புத்திஸ்ட் கவுன்சில் அதில் உள்ள உறுப்பினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். और आपके आने वाले प्रवचन मालिका के लिए बहुत बहुत शुभकामनाएं देता हूँ. വരാൻ പോകുന്ന എല്ലാവിധ ധർമ്മപ്രഭാഷണങ്ങൾക്കും എല്ലാവിധ ആശംസകളും ഞാൻ നേരുന്നു. ஆக வரக்கூடிய தினங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். नन्री, नमो बुद्धाय, जय भीम. നന്ദി.